All right, students. Welcome to Sayur's information session. என் பேரு சித்ரா ரமேஷ், and we also have Kannan. நானும் கண்ணனும் இன்னும் கொஞ்சம் 2 பேர் சேர்ந்து நாங்க தான் ஆரம்பிச்சது, சையூர் ஆரம்பிச்சது. It's been about 3 years now. So in the session வந்து, before I go too much into what we are doing, the session, the way we want to run the session வந்து, நீங்க கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த செஷன் இருக்கும், சரியா? ஏன்னா ஒன் ஆஃப் தி திங்ஸ் சையூர் we want to do is ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கியூரியாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். நாங்க பாக்குறோம் கியூரியாசிட்டி, பேசணும், எப்படி கேள்வி கேட்கறது, என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை அந்த கொஸ்டினை எப்படி ஃபார்ம் பண்ணி தைரியமா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபார்ம்ல வந்து பேசுறது, அதுக்கெல்லாம் நாங்க என்கரேஜ் பண்றோம். அதனால அந்த ஸ்டெப்ஸை வந்து we are starting it from இந்த இன்ஃபர்மேஷன் செஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் நாங்க அதை. ஸோ என்ன கொஸ்டின் இருந்தாலும் தயங்காம கேளுங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் நாங்க வந்து நீங்க கேள்வி கேட்காம நாங்க சொல்ல போறது கிடையாது. எங்க வெப்சைட்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். மேபி உங்களுக்கு வந்த ஒரு ஒரு ஃபிளையர் மாதிரி வந்திருக்கும், அதுல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்க எல்லாம் ஃப்ரைடே நைட்டு டைம் எடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் செஷன் அட்டென்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஐம் ஹோப்பிங் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். அதனால any information you want about the classes we take, minor introduction கொடுக்கிறேன் நான் classes பத்தி, but any details you want, you have to ask us questions, சரியா? அந்த மாதிரி then we'll answer the questions. Okay, so any questions so far? இதுவரைக்கும் சொன்னதுல எதனா question இருக்கா? Okay, I'll just give a mini introduction. நான் சொல்றேன், கண்ணனும் will give a mini introduction about ourselves. நாங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ என் பேர் சித்ரா, யூஎஸ்ல இருக்கேன். குவால்காம்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண முந்தைய காலத்தில் ஒரு 4 வருஷம் முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டு செய்யூர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்னோட பேக்ரவுண்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பைத்தான் ப்ரோக்ராம், அந்த சமாச்சாரம்லாம் எழுதியிருக்கேன். ஸோ தட்ஸ் மை பேக்ரவுண்ட் ரிலேட்டட் டு சையூர். அது மாதிரி கண்ணன், மேபி குயிக் பேக்ரவுண்ட். ஓகே, ஹலோ, நான் சென்னையில இருக்கேன். நானும் சித்ரா மேம் ஒர்க் பண்ண அதே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஒர்க்கிங் இன் சென்னை இன் அ கம்பெனி கால்ட் குவால்காம். உங்களை விட கொஞ்சம் சீனியர் பேட்ச், 2009 பிஇ எலக்ட்ரானிக்ஸ். ஒரு சில வருஷம் சீனியர், அவ்வளவுதான். அதனால ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு மீ. ரைட், நான் இந்த வருஷம் சொல்லல, சொன்னா ரொம்ப வயசாச்சுன்னு நினைச்சிருவீங்க, நான் சொல்லல நான். ஓகே, ஹலோ சார். சொல்லுப்பா சார், உங்களுக்கு கேக்குதா? கேக்குது, எஸ் சார். ஒரு ஸ்மால் டவுட் தான், கேட்கலாமா? கேட்கலாம் சார். ஒன்லி பைத்தன் மட்டுமா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. சோ ஓகே, இட்ஸ் a good question, but வெயிட் பண்ணுங்க. சோ no, I'll give a very mini introduction கொடுக்கிறேன் நானு, so that நீங்க வந்து சேம் क्वेश्चंस திருப்பி கேட்க வேண்டாம்ன்றதுக்காக நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறேன் நானு. சோ நாங்க இந்த வருஷம் ஜூலைல வந்து we are starting this new session. Python, when we say Python, it's programming. எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, யூசிங் பைத்தான் as a programming language, சரியா? பட் நீங்க படிச்சீங்கன்னா இந்த கிளாஸ்ல வந்து ப்ரோக்ராமிங் எழுதுறது, we are calling it programming essential. எப்படி அது படிச்சீங்கன்னா நாங்க பைத்தான் யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். பட் நீங்க ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா நீங்களாவே ஜாவாவோ இல்ல எனி அதர் லாங்குவேஜ், C# நீங்களாவே படிக்கிறது தாராளமா படிச்சுக்கலாம். ஏன்னா அது படிக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் வந்து நாங்க சொல்லி கொடுக்குறோம். So don't think we are teaching only Python. பைத்தான் ஸ்பெசிஃபிக்கா டீச் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அதுதான் சொல்லி கொடுக்குறோம் நாங்க. ஓகே, there's a difference. So that's the first thing. பைத்தான் அது ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி MySQL, when we say MySQL, எப்படி டேட்டா பேஸுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, டேட்டா பேஸ்னா என்ன, அந்த டேட்டா பேஸ்ல எப்படி டேபிள்ஸ்னா என்ன, ஸோ எனிதிங் டேட்டா பேஸ் ரிலேட்டட் சொல்லி கொடுக்குறோம் யூசிங் MySQL. நீங்க அடுத்து போஸ்ட்கிரிப்ட் சொல்லி கொடுப்பீங்களா இல்ல வேற எதுனா சொல்லி கொடுப்பீங்களா? நோ, யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தட் ஆன் யுவர் ஓன். நீங்களாவே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது மாதிரி சிமிலர் டெக்னாலஜிஸ் நீங்களாவே கத்துக்கலாம். ஸோ தட் இஸ் அவர் கோல். மெயின்லி சையூர்ல என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, we are trying to teach you the basic understanding. எதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா எதுவும் சொல்லி கொடுக்கல நாங்க. ஓகே, and the third thing we are doing is, which is new, we are starting this time, is
நாங்க இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னாலஜி எங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு கான்பிடென்ட்டா எங்களால பதில் சொல்ல முடியல, குரூப் டிஸ்கஷன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதே மாதிரி நாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்பும்போது அந்த இன்டர்ன்ஷிப்ல எதனா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதை ஃபுல்லா கிராஸ் பண்றதுக்கு எங்களால முடியல. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி இல்லாமல், ப்ரோக்ராமிங் இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால we are adding a new class this time. we are calling it Think Smart. பேசிக்கலி நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது எப்படி எல்லாம் திங்க் பண்ணலாம் நம்ம சால்வ் பண்றதுக்கு. இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல நீங்க காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு பேசேஜ் கொடுத்தாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து கேள்வி கேட்டா எப்படி வந்து அந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ராவாவும் கொஞ்சம் திங்க் பண்ணி எப்படி ஆன்சர் பண்றது. பிகாஸ் தட்ஸ் வாட் சம் ஆஃப் த ஸ்கில்ஸ் யூ நீட் when you go to the interview. சரியா? ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் விச் இஸ் நாட் டெக்னாலஜி, எப்படி வந்து கம்ப்யூட்டர்ல கோட் எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் திங்கிங், டாக்கிங் இன் குரூப் டிஸ்கஷன்ல எப்படி பேசுறது, அந்த மாதிரி ஸ்கில்ஸுக்குன்னு சொல்லிட்டு we are adding a new one that is open for anybody. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் தான் ஆகணும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் நீங்க ஃபியூச்சர்ல எனி ஜாப் யூ கோ டு, சேல்ஸுக்கு போனாலும் சரி, இல்ல ஸ்கூல்ல டீச்சரா போனாலும் சரி, எந்த ஜாபுக்கு போறதா இருந்தாலும் எப்படி வந்து நல்லா கான்பிடண்டா பேசுறது, எப்படி திங்க் பண்ணி கேள்வி கேட்கறது, அதுக்குன்னு ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிக்கிறோம் நாங்க. சரியா? ஸோ தோஸ் ஆர் த 3 classes we are doing this year. Karan, do you want to add anything before we open it up for the students' questions? Okay, so நான் வழக்கமா கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ ஜாவா சொல்லி தருவீங்களா, .NET சொல்லி தருவீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்போ நீங்க புல்லட் ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சார். எனக்கு சைக்கிள் இப்ப ஓட்ட தெரியாது, நீங்க வந்து என்கிட்ட புல்லட் ஓட்ட சொல்லி தருவீங்களான்னு கேக்குறீங்க. அப்போ என்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? முடியுமா? ஃபர்ஸ்ட் சைக்கிள் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் புல்லட் பார்க்கலாம்னு சொல்லுங்க சார். இப்போ உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், புல்லட் ஓட்டுறதுக்கு இப்போ ஒரு புல்லட் உங்ககிட்ட கொடுத்தனா தட்டு தடுமாறி ஒரு 1 வீக்ல உங்களால கத்துக்க முடியுமா, இல்லைன்னா யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் உங்களுக்கு வேணுமா? யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் வேணும் சார். சைக்கிள் உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியும், புல்லட் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஒருத்தரோட ஹெல்ப் வேணும். ஓகே, சைக்கிள் ஓட்ட தெரியாம புல்லட் ஓட்டுறதுக்கும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சு புல்லட் ஓட்டுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ எவ்வளவு ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும்? கம்மியா தேவைப்படுமா, அதிகமா தேவைப்படுமா? கம்மியா தேவைப்படும் சார். ஓகே, இப்போ நாங்க இங்க சொல்லி கொடுக்கறது அதுதான். இப்போ நாங்க சொல்லி கொடுக்கறது ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக். உங்களுக்கு இப்ப பேசிக், இப்ப ப்ரோக்ராமிங்ல எனக்கு ஏபிசிடி எதுவுமே தெரியாது, ப்ரோக்ராமிங்ல வேரியபிள்னா என்னன்னு தெரியாது, கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்க போறது பேசிக்ஸ். ஒன்ஸ் நீங்க அந்த பேசிக்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லேர்னிங் ஆன் யுவர் ஓன், அதுக்கப்புறம் புல்லட் ஓட்டுறது வந்து யூ கேன் லேர்ன் இட் ஆன் யுவர் ஓன் வித் லிட்டில் கைடன்ஸ் ஆர் நோ கைடன்ஸ். உங்களாலேயே பண்ணக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி உங்களுக்கே டெவலப் ஆயிடும். ஸோ அதுக்கு அந்த ஃபவுண்டேஷன், அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நாங்க ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுப்போம். அதுக்கு இப்ப நான் வந்து நான் வந்து வேர்ல்டு சாம்பியன், சைக்கிள்ல வந்து நான் வேர்ல்டு சாம்பியன், நான் வந்து உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி தரேன். அதுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்? யூ வாண்ட் டு பி a சைக்கிள் சாம்பியன், சைக்கிள் ஓட்டுறதுல ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும், உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்? கத்துக்கணும்னு ஆர்வமும் பிராக்டிஸ் வேணும். எக்ஸாக்ட்லி. ஸோ தட்ஸ் வாட் யூ நீட். சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நான் வந்து இப்போ சைக்கிளிங்ல இப்போ ஒலிம்பிக் சாம்பியன், கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னா சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதை கத்துக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். உங்களுக்கு வந்து லேர்னிங், யூ ஷுட் பி ஓபன் டு லேர்ன், யூ ஷுட் பி வில்லிங் டு லேர்ன். அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தா உங்களாலையும் கத்துக்க முடியும். இது வரைக்கும் எனக்கு ப்ரோக்ராம்லாம் என்னன்னு தெரியாது, டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரியாது, நோ ப்ராப்ளம், we are here to teach you. ஆனா கேள்வி நீங்க கேட்கணும். Okay, good. All right, so now introduction கொடுத்தாச்சு நாங்க. Anyway, we will start with the questions. இப்போ क्वेश्चंस கேட்கலாம். Yeah.
யாருனாலும் கேளுங்க, ஸ்டாஃப்னாலும் பரவாயில்ல. கேள்வி கேட்கலன்னா யாரும், தென் ஐம் கோனா என்னோட ஸ்கிரீன்ல யார் பேரு பாக்குறேனோ I'll call out the names. சரியா? 40 பேர் தான் இருக்கீங்க, so I can call. But again, this is something நாங்க என்கரேஜ் பண்றோம். இந்த மாதிரி இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன் நான். இதை பத்தி நிறைய கேள்வி கேட்கலாம். தான் சொல்லி கொடுப்பீங்களா, ஆரம்பிச்சீங்க, சர்டிபிகேட் கொடுப்பீங்களா, எந்த டைம், மேபி அதெல்லாம் போட்டிருக்கோம் நாங்க. எது வரைக்கும் சொல்லி கொடுப்பீங்க, எனிதிங் யூ கேன் ஆஸ்க், எனி क्वेश्चंस. கியூரியாசிட்டி வேணும், கேளுங்க. ஹலோ சார், அப்பார்ட் ஃப்ரம் நீங்க சொல்லி கொடுக்கறத தாண்டி நாங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணோம்னா அதுல ஏதாவது டவுட் இருந்தா அது ரிசால்வ் பண்ணுவீங்களா சார்? கட்டாயமா கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ ஓகே இங்கே சார். வந்து நாங்க ஒன்ஸ் இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உங்களை டாபிக் எடுத்துட்டு வர சொல்லுவோம். அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்களே பண்ணலாம் அப்படின்றதுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். யூ வில் ஒர்க் ஆன் யுவர் ப்ராஜெக்ட், இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட். ஓகே சார், தேங்க்யூ. ஐடியா உங்களோடது, எக்ஸிகியூஷன் உங்களோடது, கைடன்ஸ் மட்டும் எங்களோடது. Okay, so there's someone asking for Englishல பேசுங்களா கேட்டிருக்காங்க. So I'll mix in Tamil and English. I'll mix. So Aishwarya, the question was, will we support doing projects? Yes, we will. We will support with projects if anybody has questions on the projects. மேடம், So, yeah. மேடம் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? Well, we are trying to. We have had students a little older, 30-35 லாம் வந்திருக்காங்க. Yes, we don't have any age restrictions, but what we really need is the commitment. And we also want to see அந்த வர்ற ஏஜ் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் வர்றவங்களுக்கு ஒரு பர்பஸும் இருக்கணும். சும்மா எனக்கு பொழுது போல நான் இந்த கொஸ்டின் இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்றேன்னு இல்லாமல், நான் ஆல்ரெடி இந்த வேலையில இருக்கேன், நான் having some programming or whatever it is that we are teaching, அது வந்து அந்த நாலேஜ் வந்து என்னோட ஜாபுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னா we'll take, not a problem. So we need a proper reason to join our class if you are older. மேம், நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கு இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னா கம்யூனிகேஷன் அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதுக்காக இதுல ஜாயின் பண்ணுவேன் அப்படி அதான் கேட்குறேன். Any other questions? Good evening, ma'am. Kekudha. Hello. Kekudha. Good evening. Ma'am, there is a separate class for people already familiar in coding அப்படின்னு போட்டிருக்கல ma'am. So அது எப்படி work ஆகும் ma'am? So yes. So I want to make sure you all understand what people already familiar with coding is. என்ன ஆகுதுன்னா, based on our experience in the last couple of years looking at the students, காலேஜ்ல வந்து பைத்தான் கிளாஸ் படிச்சேன், ஜாவா கிளாஸ் படிச்சேன், அதெல்லாம் எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும்னு சொல்லிட்டு வர்றாங்க. பட் வந்தீங்கன்னா இப்ப நீங்க ஆல்ரெடி பண்ணாத ஒரு ப்ரோக்ராம், நாங்க புதுசா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா நிறைய பேருக்கு எழுத தெரியல. they are not able to think through the steps and எழுத தெரியல. they know what a for loop is, but they don't know how to use a for loop இந்த நான் கொடுத்த ப்ராப்ளத்துல. சரியா? சோ அத மாதிரி இல்லாமல் என்ன சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தாலும் அந்த if they are able to think through and write the code, அவங்கள தான் we are calling it people already familiar with programming. சரியா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு we are trying to do a little bit more, object oriented programming or most of the DSA related. If they have questions, we'll arrange for classes for that too. And we also have internship opportunities for people with good coding skills. ஈஸியா புதுசா எதுனா சொன்னா ஃபாஸ்டா கிராஸ்ப் பண்றாங்க and ஒழுங்கா கோடும் எழுதுறாங்கன்னா we do have opportunities for them as well. But don't think just because you attended a Python class, காலேஜ்ல பைத்தான் கிளாஸ்க்கு போயிருக்கோம், இல்ல ஜாவா கிளாஸ் நான் எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்தேன், அதனால எனக்கு வந்து ப்ரோக்ராம் நல்லா தெரியும்னா இட்ஸ் நாட் ட்ரூ. we will have a test வச்சு நீங்க ஒழுங்கா பண்ணா we will definitely help you go to the next level in your programming. We will help with that. So முந்தி நாங்க not the last batch, the previous batchல we had 2 different Python sessions. ஒன்னு வந்து for students who are just getting started with programming, ஒன்னு வந்து for students who are familiar and you can tell them some complex ways of programming and they easily understand. அவங்களுக்கும் தனியா கிளாஸ் வச்சிருக்கோம் நாங்க. So we will do that.
Does that answer your question? Yeah, ma'am. Thank you, ma'am. Yeah. Ma'am, இப்போ I'm mostly Muthurlai. students கேக்குதா ma'am? Take it. Ma'am, I'm Muthurlai. இது நீங்க சொன்னீங்கல்ல மேம் பைத்தான் ஜாவா அதத்தையும் சொல்லி தருவாங்க. அதை தாண்டி எங்களுக்கு வந்து வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கைட் பண்ணுவீங்களா? பைத்தான் ஜாவாவை தாண்டி எதுல இன்ட்ரெஸ்ட்? பைத்தான் ஜாவா என்ன மாதிரி இதுல இன்ட்ரெஸ்ட்? டிஃபரண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? எஸ் மேம், அந்த மாதிரி கூட. No programming. We are not like I said, நாங்க கண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, நாங்க சொல்லி கொடுக்கிறது வந்து fundamentals of programming. That is what we teach. மித்ததெல்லாம் எதனா ஒரு கொஸ்டின், ஒரு கான்செப்ட் புரியல எனக்கு தனியா சொல்லி கொடுங்கன்னா sure, now we will try. But we are not going to teach, let's say C# இருந்தது முதல்ல இருந்து சொல்லி கொடுங்க, no, we are not doing any of that. எங்களோட கோல் வந்து நீங்க வந்து கண்ணன் சொன்ன மாதிரி சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கிறது, நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. சைக்கிள் ஓட்டுறதுன்னா நாட் ஒன்லி நீங்க வந்து எப்படி ஏறி உட்கார்ந்து எப்படி பெடல் பண்றது, அது ஒரு விஷயம். பிஃபோர் நீங்க சைக்கிள் ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி என்னால சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸ் வேணும். நிறைய பேருக்கு அப்படி பிரச்சனை, சரியா? So what we do is எங்க கிளாஸ்ல நாங்க என்ன பண்றோம்னா we trying to teach you எப்படி அந்த கான்பிடன்ஸை கொடுக்குறோம் உங்களுக்கு. So that நீங்க பைத்தானை படிச்சுட்டு அடுத்து வேற உங்களுக்கு வேற எதுனா இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதை நீங்களாவே பண்ணலாம். That is our aim. Okay ma'am, thank you ma'am. சரியா? Okay. Yes, Mohammed Ismail. மேம் இப்போ நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் மேம். இப்போ எனக்கு வந்து அடுத்து 8th செம்ல ப்ராஜெக்ட் வரும் மேம். அது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பீங்களா மேம்? Depending on the project, yes. Last செமஸ்டர்ல ஒரு பொண்ணு வந்து ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க ரீசெண்டா. So என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணி? கம்ப்யூட்டர் சயின்ஸ். Guidance கொடுப்போம். You bring your topic depending on your topic. It depends on what you bring. Okay sir. Thank you sir. Okay sir. Thank you sir. Yeah. மேம், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பைத்தான் லேர்ன் பண்ணிக்கலாமா? Yeah, when you say science, நீங்க என்ன படிக்கிறீங்க? மைக்ரோபயாலஜி மேம். மைக்ரோபயாலஜி படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் சம்திங் anybody can pick up. English literature wants to do. பேசிக் எதுவுமே வந்துட்டு தெரியாது மேம், இப்பதான் வந்து ஸ்டார்ட்டா லேர்ன் பண்ண போறோம். சோ அதனால yes we are start நாம okay, that's what we do too. நாங்க வந்து நீங்க என்னதான் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிச்சிட்டு நான் காலேஜ்ல BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன்னு வந்தாலும் we see Kanan can talk about that, but we see that it doesn't matter. We start from very 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 basic, சரியா? அதனால it's not a problem. But the only thing, okay, again I'm going to say a few things that the people don't normally ask. Yes, we do accept students who are not doing computer science. Any science or any background is fine. Anal main thing, you have to have the interest and commitment. In the classes வந்து இது சும்மா இல்ல, சும்மா கிளாஸுக்கு வந்தேன் போனேன் அந்த கதையெல்லாம் ஆகாது. கிளாஸுக்கு வந்தேன், வீட்டுக்கு போய் homework, we give homework every day. I work on the homework, I come back to class, make sure I understand the homework. அதனால it is work. இது வந்து ஃப்ரீயா பண்றோம், சும்மா கிடையாது. It is work. நாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, வர்றாங்க, ஜாயின் பண்றாங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க. நாங்க வந்து ஹோம்ஒர்க் 2-3 ஹோம்ஒர்க் பண்ணலன்னா யூ வில் பி டேக்கன் அவுட் ஆஃப் த கிளாஸ். அந்த ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ரீசன் சொல்றாங்க, எனக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு, எனக்கு காலேஜ் ப்ராஜெக்ட் இருக்கு, எனக்கு இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ரீசன் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரீசன் வச்சுக்கிட்டு அண்ட் தென் ஆன் டாப் ஆஃப் இட் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங், உங்க காலேஜ்ல இல்லாதது படிக்கிறதுன்னா யூ நீட் டு ஹேவ் பியூர் கமிட்மெண்ட். சும்மா ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு வந்துட்டு போறது கிடையாது. ஸோ அந்த கமிட்மெண்ட் இருந்ததுன்னா anybody can join. கமிட்மெண்ட் இல்லையா பாதியில if we recognize that you guys are, நீங்க கிளாஸுக்கு வர்றவங்க you are not spending enough time, ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா we will take you out of the class. So don't waste our time. ஸ்டார்டிங் பண்ணும்போதே அந்த கமிட்மெண்ட் இருந்தா மட்டும் வாங்க, so that எங்க டைமும் வேஸ்ட் ஆகாது, உங்க டைமும் வேஸ்ட் ஆகாது. If you are committed, we will help you with whatever you want. எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ we will do everything. Kannan has stories. ஒரு பொண்ணு வந்து on behalf of Kannan I'll tell you the story. In the last batch போன பொண்ணு did BSc computer science.
பட் அந்த பொண்ணு she attended class throughout, எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணாங்க, most of the classes attended, homework பண்ணாங்க. அவங்க இன்டர்வியூக்கு போயிட்டு இன்டர்வியூல she got selected for the job. The reason she got selected for the job is not necessarily அந்த ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணாங்க, அதை விட அந்த இன்டர்வியூல எப்படி ஆன்சர் பண்ணாங்க. கண்ணன் had given their instructions. எப்படி நாங்க எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்க எப்படி கொடுக்குறோம்னா, மனப்பாடம் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய பேரு ஈவன் இப் இட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மனப்பாடம் பண்ணி தான் நீங்க எழுதுறீங்க. ஸோ எங்களோட கண்ணனோட ஃபர்ஸ்ட் இது என்ன சொன்னாங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு எழுதுங்க. ஏதாவது ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்பதான் கேட்கிறவங்களுக்கும் வந்து ஓகே இவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியும். டெஃபினிஷனை மனப்பாடம் பண்ணி இஃப் யூ ரிப்பீட் இட் doesn't mean that you understand. நீங்க வந்து எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு தெரியுமே, you know how to by heart things but not necessarily understand the meaning. That is one of the lessons அந்த பொண்ணு வந்து she took it from Kannan. So அந்த இன்டர்வியூக்கு போகும்போது when they asked her questions, she said, I don't know the definition but I know how to explain. She explained it well, she got the job. So yeah, so these are the things you're going to learn from this class. More, you're going to learn programming too, but more than programming you're going to learn skills that will make you learn more. நீங்களாவே தனியா போய் லேர்ன் பண்றதுக்கு that will help with that. So that is the difference here. அதனால தான் சொல்றோம் நாங்க anybody can join as long as you have the commitment. Kannan, if you want to add anything. ஸோ பிஇ படிச்சுட்டு இப்போ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ன்ற கம்பெனில போனா பிஇ படிச்சவங்களுக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜ் 3 lakhs per annum இருக்கும். அந்த பொண்ணு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அவளுக்கு அதே பேக்கேஜ். ஏன்னா இன்டர்வியூல அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ முடிச்சுட்டு என்கிட்ட வந்து அவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாங்க. ஆனா அது என்னோட ஓன் எஃபர்ட்டான்னு கேட்டா கிடையாது. அந்த பொண்ணு அவ்வளோ கமிட்டடா இங்க கிளாஸ்க்கு வந்தா. ஷி வாஸ் ஒன் ஆஃப் த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், one of the students who follow all the instructions. She does all the homeworks regularly. So என்னால புஷ் பண்ண முடியாது, சொல்லி கொடுக்க முடியும். அவங்க தான் வந்து செல்ஃபா டிரைவ் பண்ணி போனோம் இல்லையா? So உங்க மோட்டிவேஷன் இல்லாம nothing is going to happen. Okay, all right. Any other questions? Okay, I'm reading the chat. When the classes are going to start, with the curiosity that you're willing to learn something new. Yeah, we're starting classes next week. Yes, we're Bobu Lakshmi. Classes will start next week. Bobu Lakshmi, சொல்லுங்க. சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. Hand raise பண்ணிருக்கீங்க. Ma'am, by mistake, ma'am. By mistake. Question. Okay, now that you raised your hand, question இல்லையா? எதனா ஒரு question just கேளுங்க பார்க்கலாம். Basically, BCom students, ma'am, is that okay if I'm studying Python? I just answered the question. இப்ப ஆன்சர் பண்ணேன் இல்லையா? அவங்க எனி சயின்ஸ் தான் கேட்டாங்க. I said even literature, English literature கூட வரலாம்னு சொன்னேன் நான். So I just answered that question. Yeah. Ma'am, will you provide certificate? Yes, we will provide certificate. Okay. And I'll also say something about certificate. In class attend பண்றதுக்கு முன்னாடி I think the culture and the college students வந்து certificates சொல்லிடு. We will provide certificates, not a problem. But நீங்க கிளாஸ் எதுக்கு அட்டெண்ட் பண்றீங்கன்னா சர்டிபிகேட் வாங்குறதுக்காக அட்டெண்ட் பண்ணல. நீங்க you are attending the class to learn. Yes. Okay, இந்த சர்டிபிகேட் வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. I don't know in colleges ask for it, but yeah, you are attending it to learn, not get a certificate. Certificate சொல்றேன். நாங்க 50 பேருக்கு சொல்லி கொடுத்தோம்னா ஒரு 2 பேர் தான் சர்டிபிகேட் கேட்பாங்க, மீதி 48 பேர் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓகே இதுல நம்ம புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்துரும். சோ இது வரைக்கும் எங்ககிட்ட சர்டிபிகேட்ஸ் கேட்டது இல்ல, கேட்டா கொடுப்போம். பட் இந்த கோர்ஸ் முடியும் போது சர்டிபிகேட்ஸ் அவசியம் இல்லைன்றது உங்களுக்கே தெரியும். ஆனா கொடுப்போம், கேட்டீங்கன்னா கொடுப்போம். முகமது இஸ்மாயில் again. Yes மேம். Yes மேம், இன்னைக்கு டுடே காலேஜ்ல கேம்பஸ் டிரைவ் வந்துச்சு மேம். கிறிஸ்டல் டெல்டா கம்பெனி ஃபர்ஸ்ட் ரவுண்டு அட்டென்ட் பண்ணிருக்கேன் மேம். அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு டெக்னிக்கல் ரவுண்ட்ல நல்லா பண்ணிட்டேன் மேம். நம்ம ஆப்டிடியூட்ல வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன் மேம். அதனால இப்போ ஆப்டிடியூடு பற்றி சொல்லியிருக்கீங்களா? ஆப்டிடியூட் நாங்கள் சொல்லி கொடுக்கல. ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு we are not doing it.
குரூப் டிஸ்கஷன்ஸ் என்ன பண்ணும், எப்படி பண்ணலாம், எப்படி பிரசன்ட் யுவர் செல்ஃப், that we have separate class outside of the Python class. Group discussionல பேசுறதுக்கு அண்ட் ஒரு இன்டர்வியூ போனீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இன்டர்வியூ போனீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா அவங்கள ப்ரெசென்ட் பண்றதுக்கு திங்ஸ் லைக் தட் வி டீச். பட் அது வி ஆர் திங்கிங் நீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருந்து சீக்கிரமா ஆரம்பிக்கிறது பெட்டர். பட் தீஸ் நாங்க சொல்லிக் கொடுக்குற ஸ்கில்ஸ் தீஸ் ஆர் பேசிக் ஸ்கில்ஸ், பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். யா, ஸோ இன்டர்வியூக்கு டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ், பட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ஜென்ரல். நீங்க வேலைக்கு போன பிறகும் இட் ஹெல்ப்ஸ் வித் ஹவு டு திங்க் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். Say that helps அப்புறமும் கூட. But no aptitude test, we are not doing aptitude test preparation. No. பண்ணலாம் நாங்க. Thank you ma'am. Thank you. மேம் இன்னொரு கொஸ்டின் மேம். இப்போ ட்ரைவ் அட்டன் பண்ணுறோம், இப்போ டெக்னிக்கல் ரவுண்டில் ப்ரோக்ராமிங் இருக்கு மேம். அப்போ ஹச்ஆர் இப்போ நான் 10 லைன்ஸ் ப்ரோக்ராம் அடிக்கிறேன்னா, இப்போ இன்னொரு நபர் இப்போ 20 லைன்ஸ் அடிக்கிறாங்கன்னா, இப்போ ஹச்ஆர் எந்த மாதிரி மேம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? It's wrong question. இது இப்போ கொஸ்டின் பேப்பர் வருது, நான் இப்போ தியரி பேப்பர்ல 10 லைன், இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 10 லைன் எழுதுனா 5 மார்க் போடுறாங்க. அதையே நான் பெருசா 20 லைனுக்கு எழுதுனா எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்குது அப்படின்னா நோ. ப்ரோக்ராமிங் இட் இஸ் நாட் அபவுட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் யூ டைப், இட்ஸ் அபவுட் த ப்ராப்ளம் யூ சால்வ். ஸோ இப்போ மேக்ஸ்ல நீங்க இப்போ a plus b the whole square equal to formula a square plus b square plus 2ab இதை டெரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இத நீங்க 4 ஸ்டேட்மெண்ட்ல டெரைவ் பண்ணாலும் சரி, 40 ஸ்டேட்மெண்ட்ல டெரைவ் பண்ணாலும் சரி, 2 மார்க் தான். ஆனா 4 ஸ்டேட்மெண்ட்ல டெரைவ் பண்றவங்கள தான் we prefer. ஓகே சார். ப்ராப்ளத்தை எப்படி எஃபிஷியன்ட்டா சால்வ் பண்றீங்க, தட் இஸ் தி திங். இந்த கேள்வியே நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ல எத்தனை லைன் ஆஃப் கோட் இருக்கிறத வச்சு டைம் காம்ப்ளெக்சிட்டி. telling you you guys are proving my point. நீங்க காலேஜ் படிக்கும்போது ஃபுல்லா அந்த டெஃபினிஷன் எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க. இதுனா இது நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியா இருந்தா டைம், that's not how things work. இதுக்கு தான் சொல்றேன் பேசிக்ஸ் நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு, ரைட்? attend the class. I can't teach the whole thing in the sessionல. இந்த கிளாஸ் காலேஜ்ல எப்படி படிச்சீங்க, வாட் எவர் கோர்சஸ், வெளியில போய் கோர்சஸ்ல எப்படி படிச்சீங்கன்றதுக்கும் இங்க படிக்கிறதுக்கும் there's a difference. நாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா, நாங்களா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ நீங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போயிட்டு இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா யூ பே அமௌண்ட், போயிட்டு நீங்க பணம் இப்போ 10,000 15,000 20,000 டிபெண்டிங் ஆன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நீங்க பே பண்றீங்க, படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்குறீங்க. இப்ப நாங்க சொல்லி கொடுக்கறத நீங்க அங்க போயும் பண்ணலாம், வீட்டுக்கு பக்கத்துலயே போயிட்டு பண்ணலாம். அப்ப அங்க பண்றதுக்கும் இங்க பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க உங்களுக்கு டீச் பண்றவங்க சப்ஜெக்ட படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது, they don't work in some company, they are trainers. ஆனா நாங்க ட்ரெயினர் கிடையாது. நாங்க ஆபீஸ்ல ரெகுலரா என்ன யூஸ் பண்றோமோ அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். ஸோ நாங்க ஆபீஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஆன் டாப் ஆஃப் தட் நிறைய வேகன்சிஸ்லாம் இருந்ததுன்னா நாங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். we are hiring managers. அப்போ உங்களுக்கு எங்க கிட்ட பேசும்போது ஒரு இன்டர்வியூக்கு போனா எப்படி இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இங்க கிடைக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லேர்னிங் ப்ரோக்ராம், யூ கெட் சம்திங் மோர் ஃப்ரம் அஸ். நீங்க இன்டர்வியூல ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா எங்களால ஆன்சர் பண்ண முடியும், ஏன்னா we are the hiring managers. ஒரு கம்பெனில போனீங்கன்னா எங்களை மாதிரி பர்சன் கிட்ட தான் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போனோம்னா யூ கெட் ஒன்லி தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே யூ கெட் ப்ராக்டிக்கல் நாலேஜ். இண்டஸ்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இருந்து யூ கெட் நாலேஜ். தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஆனா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் சொல்லி கொடுக்கறதுனால நாங்க எக்ஸ்பர்ட் ஆகலாமா அப்படின்னா நாட் அட் ஆல் பாசிபிள். நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நாங்க சொல்லி தான் கொடுக்க முடியும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நாங்க சொல்லி கொடுக்கறதோட நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அந்த ஒரு ஹோம்ஒர்க்கோட நான் நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ப்ராப்ளம் நானா எடுத்து பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருந்தா தட் வில் டேக் யூ டு த ஹையர் லெவல். அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்தீங்க, அந்த ஒரு ப்ராப்ளம் நான் முடிச்சிட்டேன், இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தா தட் வில் நாட் ஹெல்ப் யூ. ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நாளை மறுநாள் செமஸ்டர் இருக்கு. இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமையா? சண்டே செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு நைட்டு
மண்டே வச்சுக்கோங்களேன். மண்டே செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. நாளைக்கு சாட்டர்டே காலையில இல்ல சாட்டர்டே ஈவினிங் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோட அக்காவுக்கோ அண்ணனுக்கோ மேரேஜ் இருக்கு. அந்த மேரேஜுக்கு போவீங்களா? செமஸ்டர் இருக்கு நான் படிக்கணும்னு இருப்பீங்களா? வாட் வில் யூ டு? செமஸ்டருக்கு படிக்கணும். சோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட அதே சொல்லிருவீங்க, செமஸ்டர் இருக்கு அதனால நான் உங்க மேரேஜ்க்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவீங்க. இல்ல சார், மேரேஜ்க்கு தான் போவோம். ஓகே, மத்தவங்க என்ன பண்ணுவீங்க? மேரேஜுக்கு தான் சார் போவேன். மேரேஜுக்கு தான் சார். ஓகே, அதர் மத்தவங்க? மோஸ்ட்லி எல்லாரும் மேரேஜ் தான் சார் போவாங்க. ஏன் செமஸ்டர் இருக்கு, செமஸ்டர் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன் மேரேஜுக்கு போறீங்க? ஃப்ரைடேயே சண்டே ஒன் டே லீவ் இருக்குல்ல சார், அந்த ஒரு நாள் லீவ்ல படிச்சிருவீங்க, இல்லைன்னா முன்னாடியே படிச்சிருவீங்க. கரெக்டா சார்? ஃப்ரைடே படிச்சுட்டு சாட்டர்டே மேரேஜ் போயிட்டு சண்டே படிச்சிருவேன் சார். எக்ஸலண்ட். இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, நாளை மறுநாள் செமஸ்டர் இருக்கு அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் தான் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். நாளை மறுநாள் செமஸ்டர் இருக்கு, நான் கிளாஸுக்கு வரமாட்டேன், நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸை எடுத்துக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நாங்க கிளாஸ் டைமை கம்மி பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். செமஸ்டரும் முக்கியம், மார்க்கும் முக்கியம். ஆனா நீங்க இப்போ ஒரு ஆன்சர் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஆன்சர் தான் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. 2 நாள் கழிச்சு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, நான் இன்னில இருந்தே நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னால நம்ப முடியாது. ஏன்னா நானும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். சில வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க உங்க காலேஜ் ப்ரொஃபசர் கிட்ட என்னெல்லாம் ரீசன் சொல்லுவீங்களோ அதை என்கிட்ட சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் ட்ரீட் அஸ் லைக் யுவர் ப்ரொஃபசர்ஸ். நாங்க ப்ரொஃபசர் கிடையாது, கிளாஸை விட்டு வெளியில நில்லுங்க, ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச், அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஓகே, அதனால எங்களை உங்க ப்ரொஃபசர் மாதிரி டீச் பண்ணாதீங்க. நாங்க உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். நாங்க உங்களை என்னோட கொலீக்ஸை நாங்க எப்படி ட்ரீட் பண்றோமோ அந்த மாதிரிதான் உங்களை ட்ரீட் பண்ணுவோம். வி கிவ் யூ ரெஸ்பெக்ட், ஓகே, அண்ட் வி எக்ஸ்பெக்ட் யூ டு பி ரெஸ்பான்சிபிள். என்னோட கொலீக்கு கூட வேலை பார்க்கறவங்கள நான் எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் ட்ரீட் பண்ணணும் அப்படிதான் உங்களை நான் ட்ரீட் பண்ணுவேன். நீங்க உங்க காலேஜ் ப்ரொஃபஸரை ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்தக்கூடாது. அப்படி ஏமாத்துறது எங்களை ஏமாத்துறது கிடையாது. யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். ஹோம்ஒர்க் பண்ணல, இந்த ரீசன்னால நான் பண்ணல அப்படின்னா நீங்க ஹோம்ஒர்க் பண்ணாததுனால எனக்கு என்ன ஆயிட போகுது இல்லையா? சித்ரா மேம்க்கு என்ன ஆயிட போகுது? நீங்க ஹோம்ஒர்க் பண்ணாதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இட்ஸ் அப் டு யூ. நீங்க பண்ணணும், உங்களுக்காக தான் இந்த கிளாஸ், நீங்க தான் பண்றீங்க. ஓகே, நாங்க உட்காந்து சொல்லி கொடுக்குறோம் ஃப்ரீயா. நாங்க எதுக்கு சொல்லி கொடுக்குறோம்? எங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, ஒர்க் இருக்கு, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும், நிறைய ஒர்க் இருக்கு. நாங்க எதுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும்? இதுக்கு ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுக்கலாம்ல, எதுக்கு ஃப்ரீயா சொல்லிக்கணும்? ஸோ இட்ஸ் அ சோஷியல் சர்வீஸ். வி ஆர் கிவிங் இட் பேக் டு த சொசைட்டி. இதனால என்ன எங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we learned something, we are sharing the knowledge. நீங்க ஏதாவது ஆட் பண்றீங்களா சித்ரா? Yeah, no, that's good on that topic. So, கேள்வி கேட்காதவங்க, I'm going to call out names. I'm going to call out names if you are a professor. Before that, Nalin, thank you so much for joining. Oh, Nalin. Sure, Karan. Hi, Chitra. Hi, Nalin. Yeah, thanks for joining. See, again, thank you for all the staffs. College la irundhu vandanga ellarkume thank you for taking the, unga students kaga vandirukeenga. So that's good. Thank you. So question again, anybody has any question kelunga, illanna I'm going to call a few names and see if you can answer, if you have any questions. And we have some more things to add, but anyways, I'm going to call out names. Yarna staff o irundinga na sollirunga. Let's see. Who's Biswajit? Biswajit? Hello, ma'am. Yes. Hi. You have a question? Did you try calling me? No, ma'am. I don't. Yeah, I initially joined the meeting at 8:15, ma'am. Before starting sessions, what to tell? What did we start? Okay, we are recording this, and the whole thing is recorded, so we'll post it, and then you guys can watch. Okay, but any questions? Any questions based on whatever listened so far? How will you practice the session, ma'am? How will I practice the session? Practice what session? Google Meet. Oh. What's the medium? Okay, yes, Google Meet.
Okay. Oh, coding. What kind of practice in coding platform or portal? That's it. So, That's okay, kind for of coding, activity. you need to have your laptop and you'll be using Visual Code. Okay. Thank you. Okay. So one of the things for all the students, if you're planning on taking the Python and MySQL, you have to have a laptop. Yeah, laptop, everything, obviously you're learning coding. So you have to have initially couple of weeks, maybe Python, you can, phone வச்சு manage பண்ணலாம். But அதுக்கு பின்னாடி கண்டிப்பா வேணும்னா you have to have laptop. Okay. All right. Okay. பாலமுருகன், நீங்க நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் சித்ரா. Yeah. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க ஒரு கல்யாண வீட்டுல போய் உட்காந்துருக்கீங்க. ஓகே, பந்தியில இலையில எல்லாமே வச்சுட்டாங்க. அந்த கேசரி எடுத்து சாப்பிட்டுறீங்க. கேசரி வந்து அவ்வளோ அருமையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கேசரி வேணும். என்ன பண்ணுவீங்க? சர்வர் கிட்ட கேட்போம் சார். கேப்பீங்களா? அவங்க வந்து கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணுவீங்களா? கேட்போம் சார். நம்ம கேட்கணும், கேட்டதான் கிடைக்கும். நீங்க அவங்க வந்து கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் சார். சோ உங்களுக்கு தேவைன்றப்போ நீங்க தான் கேட்கணும். யா சார். Yeah, same thing applies for class too. That's what Kanan is trying to say. Right? Same thing applies in the see, you get a feel of the class. If in the information session, vache Kanan is mostly, he's the one teaching the Python class and I do the other things. So you get a sense of எப்படி வந்து கிளாஸ் இருக்குன்றதுக்கு ஒரு சாம்பிள் இப்போ கண்ணன் பேசுறதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, how he's going to teach, right? So கேள்வி கேளுங்க. That's exactly Kannan's point. நீங்களா கேளுங்க, இல்லைன்னா நான் கூப்பிட்டு கேட்க வைக்கணும். மேம் ஒன் क्वेश्चन. இந்த கிளாஸ் எப்பையில இருந்து மேம் ஸ்டார்ட் ஆகும்? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து, 12th ல இருந்து, ஜூலை 12th ல இருந்து. இப்போ நான் காலேஜ் போறேனா மேம், இது வந்து மார்னிங் செஷனா நீங்க கண்டக்ட் பண்ணுவீங்களா இல்ல ஈவினிங் செஷனா கண்டக்ட் பண்ணுவீங்களா? ராத்திரி 8 மணிக்கு எல்லாரும் காலேஜ்ல இருந்து வந்த பிறகு, கண்ணன் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு பிறகு இன்னொருத்தங்க டீச் பண்றாங்க, சீக்வல் டீச் பண்றவங்க, அவங்க காலேஜ்ல ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க டீச்சரா இருக்காங்க, அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்த பிறகு எல்லாரும் டே டைம்ல அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு 8 மணிக்கு 8 to 9 or 8 to 9:30, 10 அந்த மாதிரி. எனக்கு வந்து அதுல பேசிக் தெரியாது அப்படின்னா நீங்க எப்படி என்ன ட்ரீட் பண்ணுவீங்க? இப்போ அதானே சொன்னோம், நாங்க பேசிக் தெரியாட்டியும் நாங்க பேசிக்ல இருந்து தான் சொல்லி கொடுக்க போறோம்னு சொன்னோம்ல மேம். இப்ப வந்து 40 பேர் ஒரே நேரத்துல வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது சிலருக்கு அது தெரியும், சிலருக்கு அது தெரியாத போது நீங்க ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கண்டக்ட் பண்ணுவீங்களா இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஈக்குவலா கண்டக்ட்? எல்லாரும் ஈக்குவலா கண்டக்ட் பண்ணுவோம், யாருக்கும் தனித்தனியா எதுவும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. பட் கிளாஸ்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் ஆன்சர் சொல்லுவோம் நாங்க. So yes, it's like a regular classroom மாதிரி equal, everybody is treated equal. யாராவது வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்தா, ஸ்டார்டிங்ல யாராவது கேட்டாங்க ரொம்பவே அட்வான்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருந்தா தனி கிளாஸ், அவங்களுக்குலாம் தனி கிளாஸ். So we don't mix people with different skill set in the same thing. No, we don't. நார்மலாவே இந்த கோர்ஸ் வந்து எத்தனை டேஸ்க்குள்ள வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் மேம்? அந்த மாதிரி இத வந்து எத்தனை நாள் ஈஸியா கத்துக்கலாம்? 6 months மேம்? 6 months, 6 மாசத்துக்குள்ள. 6 மாசம். So இப்ப கோடிங் தெரியலனாலும் நீங்க அத கரெக்ட்டா ப்ராப்பரா எப்படி இதன்னு சொல்லி தருவீங்களா மேம்? இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன்? நானு அதே சொன்னீங்க மேம். ஒரு அண்ணா கேட்டாங்களா மேம், இது ஸ்டார்டிங்ல இந்த இத்தனை லைன் எழுதுனாதே அந்த மாதிரி இல்ல மேம், எப்படி கேக்குறது? ஓகே மேம். எல்லாரும் கோடிங்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு தான் அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் நாங்க. ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். இதுக்கு முன்னாடி நாங்க கம்ப்யூட்டர்ல ஒரு லைன் கூட நாங்க டைப் பண்ணது கிடையாது, எங்களுக்கு என்னன்னே தெரியாது. கோ அஹெட் மேம். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாமா சார்? ப்ளீஸ். ஆக்சுவலா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எல்லாருமே திரும்ப சேம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல இருந்து எனக்கு ஒன்னே ஒரு விஷயம் புரியுது, கான்சென்ட்ரேஷனே இல்ல. நீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்றத நீங்க ஆக்சுவலி நோட் பண்ணிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்காது. எனிவேஸ் நான் திரும்ப ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இவங்க தியரி டீச் பண்ணவே இல்ல, பிராக்டிக்கலா தான் சொல்லி கொடுக்க போறாங்க. நான் அதுக்காக தான் நான் ஸ்டாஃப் மெம்பர்ஸையும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னேன். ரீசன் என்னன்னா, அதாவது தியரியில புக்கை படிச்சு புக்கை மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் எக்ஸாம்ல போய் வாமிட் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஹேப்பன் ஹியர்.
அதை வந்து நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிராக்டிக்கலா 1+1 2 வந்து நீ அதை வந்து 2ன்றது 1 2ன்னு சொல்லி நீ மனப்பாடம் பண்ணி தான் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 1+1 2 வரணும். 1 - 1 0வா 1ஆன்றது நமக்கு திங்க் பண்ணுங்க. அந்த திங்க் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இங்க வரப்போகுது. உங்களுக்கு அதுதான் அவங்க டீச் பண்ண போறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட அவங்களோட என்ன சொல்றது மொத்த டைமிங்கே ஸ்பெண்ட் பண்ணி இப்போ சித்ரா மேம் எடுத்துக்கோங்க. அவங்க நைட் 8 o'clock வராங்கன்னா அவங்க ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு உங்களுக்காக கிளாஸ் எடுக்க போறாங்க. அதுக்காக தான் அவங்க நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து முதல்ல காமிக்கணும் அப்படின்றதுக்கு தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க கடைசியில இன்டர்வியூ வரைக்கும் போய் நீங்க கண்டிப்பா அவங்கள மாதிரியே ஒரு பெரிய குவால்காம் கம்பெனில ஒர்க் பண்ணலாம். அதுக்கு நீ முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. நீங்க இப்ப அவங்க மீட்டிங்லயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இப்பவே உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ரைஸ் ஆகுதுன்னா, சர்டிபிகேட் கொடுப்பீங்களா, இது நீங்க இப்படி சொல்லி கொடுப்பீங்களா, 10 லைன் எழுதலாமா, 20 லைன் எழுதலாமா? சரி, நீங்க நம்ம காலேஜ் வேற, டீச்சிங் வேற. திரும்பவும் திரும்ப இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, கம்ப்யூட்டர் சென்டர்லயும் நீ போய் பைத்தான் படிக்கலாம். அதே கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் நீ பைத்தான் படிக்கிறதுக்கும் கண்டிப்பா இதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்க கண்டிப்பா கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் படிப்பீங்க, ஐ நோ. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்ப நீங்க அட்டென்ட் பண்ண போற கிளாஸுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்சஸ வந்து நீங்க கிளாஸ் போக போக தான் புரியும். என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு 8 to 10 ரெகுலர் கிளாஸஸ காலேஜ கட் பண்ற மாதிரி கட் பண்ணாம நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா போதும். உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். உங்க ஃபியூச்சரை மட்டும் திங்க் பண்ணுங்க. ஏன்னா காலேஜ் நீங்க படிக்கிறது ஒன்லி அந்த பேப்பர் தான், ஜஸ்ட் சர்டிபிகேட் பேப்பர் மட்டும் தான். அந்த பேப்பரை வச்சு நமக்கு பின்னாடி எந்த யூஸும் இல்ல. நீ வந்து நான் பிஇ படிச்சிருக்கேன், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்கியோ தட் டசன்ட் மேட்டர். ஆனா நீ அங்க போய் வேலை பாக்குறதுக்கு உனக்கு திறமை வேணும்ல, உனக்கு கோடிங் எழுத தெரியணும் இல்லையா? ஆக்சுவலி எனக்கு கம்ப்யூட்டர்ல 0. ஆனா இப்ப இவங்க பேசுனதை வச்சு நான் சொல்றேன், ஓகேவா? ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க, என்ன சொல்லி கொடுக்குறான் தெரியலையா தாராளமா கேளுங்க. அவங்க 2 பேருமே ஸ்டாஃப் கிடையாது முதல்ல, அதனால உங்களுக்கு அந்த பயம் முதல்ல இருக்க தேவையில்லை. கேஷுவலா தான் டீச் பண்ண போறாங்க, லைவ்லயே டீச் பண்ண போறாங்க. லாங்குவேஜும் நீங்க அவங்க பேசும்போதே கத்துக்கலாம். அவங்க மெயினா வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணதே வந்து ரூரல் ஏரியால இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ் இது. சோ அப்படிப்பட்ட கோர்ஸை வந்து நாம திரும்ப நீங்க அது கத்து கொடுப்பீங்களா, சர்டிபிகேட் கொடுப்பீங்களா அப்படின்னு சேம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தோம்னா ஓகே, அப்ப இவங்க இந்த ரீசனுக்காக தான் வர்றாங்கன்னு அவங்க திங்க் பண்ணிக்குவாங்க. யாரும் தெரியாதவங்களுக்கு ரேணுகா she's a college professor in Arthurkotai. So I have questions. Bhaskar, yeah. Hand raise. Okay, இல்லையா? மாதவன் you have மாதவன் question. மேம் கேக்குதா மேம்? மேம் இப்ப ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் மேம் என்னால உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுது. அந்த மேடம் ரேணுகா மேம் பேசுனதுல இருந்து அத உங்கள்ட்ட சொல்லிக்கலாமா? சொல்லுங்க. ஷேர். ஒண்ணும் இல்ல மேம் எனக்கு அதாவது சின்ன வயசுல இருந்து போட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா ஒரு ஸ்டுடியோ ரன் பண்றாரு. சரி. ஒண்ணும் இல்ல மேம், அதாவது நான் எனக்கு ஸ்டுடியோ ஃபீல்ட்ல ஒரு 6 வருஷத்துக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் எனக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போனோடனேயும் காலேஜ் ஸ்டார்டிங்ல எல்லாரும் வழக்கமா சொல்ற மாதிரி தான், அதாவது கோடிங், அதாவது காலேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளுக்கு கோடிங் சொல்லிட்டு காமிச்சாங்க. எனக்கு தெரியாது, ஆனா இருந்தாலும் இதை நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் சொல்றேன் ஜஸ்ட் அவ்வளவுதான் மேம். கோடிங் சொல்றாங்க, எனக்கு இப்போ இதுல இருந்து திடீர்னு எனக்கு இதுல ஒரு இம்பாக்ட் ஆகுது. ஏன்னா அது ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா அவங்கள்ட்ட தெரியாத மாதிரிதான் இருக்கேன் இப்ப எனக்கு. ஏன்னா ஏன் மேம் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஏன் இதுல நான் ஒரு இம்பார்ட்டன்ட் நான் இதுல ஜாயின் பண்ணேன்னா, அந்த கோடிங் மேல நம்மளுக்கு ஒரு இதுல நான் இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஆகணுன்ற பட்சத்துல இருப்பாங்க மேம். இது ஒரு விருப்பம் இருக்கு மேம். எனக்கு இந்த கோடிங்ல ஒரு ஆசை இருக்கு மேம், எனக்கு இது தெரிஞ்சு ஆகணும். சரி, நீங்க சொன்ன மாதிரி தான் மேம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த சார் சைக்கிள் வச்சு பேசினப்ப எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருக்கணும், அதுக்கப்புறம் கத்துக்கணும் சொன்னாங்களே மேம். ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஆனா பட் நான் என் மேல ரொம்ப ஒரு பெரிய தப்புனா அது கொஞ்சம் நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். அதாவது கொஞ்சம் காலத்தை கடத்திட்டேன் ரொம்ப. இப்ப நான் தேர்ட் இயர் படிக்கிறேன் மேம். தேர்ட் இயர் என்ன படிக்கிறீங்க மேம்? தேர்ட் இயர் என்ன படிக்கிறீங்க? என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம். ஆனா அந்த ஆர்வம் எனக்கு இப்போ வரைக்கும் சாதாரண ஸ்கிரீன்ஷாட்ல கூட என்னோட அந்த யூடியூப்ல கோடிங்கான சேனல்ஸ் வெப்சைட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு மேம். எனக்கு அதுல ஜஸ்ட் ஒரு ஆர்வம் தான் மேம்.
சரி எனக்கு 6 என்ன முடிச்சுன்னு சொல்றீங்க. So you can come to class. You are welcome to that. எல்லாம் இப்ப நார்மலா இந்த ஒரு சின்ன அந்த HTML கோடிங் HTML இருக்கு, CSS இருக்கு, CS இருக்கு, இந்த நார்மலா இந்த டிசைன் ஆமா. கோடிங் இருக்குல்ல மேம், ம். அதெல்லாம் இல்லாம நான் இப்ப பைத்தானுக்கு வரேன். அதாவது இப்ப எனக்கு அது தெரியுமா இல்ல, அதாவது நம்ம கத்துருக்க தெரிஞ்சுக்கிறத பொறுத்து நம்ம ட்ரைனிங் எடுக்கிற பொறுத்து தானே மேம் இருக்கு எந்த ஒரு கோடிங்கும். ஆமா. எஸ். கரெக்ட். ஸோ எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி யூ நீட் டு ஹேவ் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ அந்த டாபிக் பத்தி பேசும்போது ஐ வாண்ட் டு சே ஒன் மோர் திங். முந்தி நாங்க நிறைய ஸ்டூடெண்ட் யார் அப்ளை பண்ணாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேர் டிராப் அவுட் வந்தாங்க. எங்களுக்கு வேலை தான் ஜாஸ்தியாச்சு, எல்லாம் என்ரோல் பண்ணி வச்சு எல்லாம். ஸோ இந்த இதுல இருந்து என்ன பண்றோம்னா we are trying to limit 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க போறோம் நாங்க. we are not taking more students. அதனால ஜஸ்ட் பிகாஸ் நான் அப்ளை பண்ணா உடனே எனக்கு கிடைச்சு நாங்க ஜாயின் பண்ணிடுவோம். நோ, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ நாங்க என்ன பண்றோம், இந்த I'm going to send up ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கு. அது we do it every year. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல எதுக்கு அந்த ஃபார்ம் அனுப்புறோம்னா, நீங்க யாரு, என்ன, எந்த காலேஜ், என்ன படிக்கிறீங்க, அந்த கதையெல்லாம் அதோட சேர்த்து we are also giving ஒரு homework. Not coding homework, nothing to do with coding, nothing to do with MySQL, nothing to do with anything. ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க நான் ஷேர் பண்றேன். நான் இப்போ அந்த ஹோம்ஒர்க்கை உட்கார்ந்து யோசிச்சு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதி எங்களுக்கு அனுப்பணும். அது யாரு ChatGPT கிட்ட கேட்காம இல்ல பக்கத்துல யாரையும் கேட்காம தானா பண்ணாங்களோ அந்த ஆட்களை மட்டும் பார்த்து that's the only students we are going to let them join in our class. எல்லாரும் கேட்டிருந்தீங்கன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியும் ஈஸியா. சோ யா இந்த கோட் காப்பி வித் ஆப் ChatGPT வந்த பிறகு கிளாஸ்ல கோட் காப்பி பண்றாங்க. பட் we can easily find out who is doing it. காப்பி பண்ணி because anyways, so I want to keep that உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. It is not even though it's a free class, not everybody can join. You have to show கொஞ்சமாவது ஸ்டார்டிங்லயே அந்த கமிட்மெண்ட் சொல்றோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் கமிட்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அதை அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது யூ ஹாவ் டு டேக் த டைம் எடுத்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதை எப்படி நான் சும்மா பேருக்கு 2 லைன் எழுதுறேன்னு இல்லாமல் யோசிச்சு எழுதுறேன். அது பண்றவங்களுக்கு மட்டும்தான் we will even consider எங்க கிளாஸ்ல சேர்த்துக்கிறதுக்கு அவங்கள மட்டும்தான் கன்சிடர் பண்ண போறோம். சரியா? So keep that in mind when I share the form. அந்த ஃபார்ம் நான் கடைசியில நான் சொல்றேன் என்ன ஃபார்ம் என்னன்னு. அதுக்கு முன்னாடி again any questions? எல்லாம் பைத்தான் கிளாஸ் பத்தி மட்டும்தான் மோஸ்ட்லி கேட்டுட்டு இருக்கீங்க. I said that we have 3 different classes. வேற யாருக்கும் question on other classes? Yeah, go ahead. மேம் பைத்தான் SQL கம்பைன் பண்ணி கிளாஸா மேம், இல்ல பைத்தான் மட்டும் செப்பரேட்டா சொல்லி தரீங்க? பைத்தான் செப்பரேட், SQL செப்பரேட். ஓகே மேம். இன்னொரு டவுட் மேம். மேம் இது கோடிங் சம்பந்தமா இல்லைனாலும் உங்கள்ட்ட இந்த இப்ப நான் ரீசென்ட்லி இன்ஸ்டாகிராம்ல பார்த்ததை வச்சு கூகுள்ல பார்த்ததை வச்சு உங்கள்ட்ட அந்த இதை கேட்டுக்கிறேன் மேம். இப்ப IBMலயும் மைக்ரோசாஃப்ட்லயும் சில எம்ப்ளாயிஸையும் ஹச்ஆரையும் சேர்த்து வேலையை விட்டு எடுத்தா சொல்றாங்க மேம். அது எனக்கு அது தெரிஞ்சு உங்கள்ட்ட கேட்டா அது ஒரு உண்மையான ஒரு நியூஸா மேம்? அதெல்லாம் தெரியாது. நோ ஐடியா. அதான் மேம் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இது கோடிங் சம்பந்தம் இல்லாம இருந்தா நாங்க கூகுள்லயும் ஒர்க் பண்ணல, மைக்ரோசாஃப்ட்லயும் ஒர்க் பண்ணல. நியூஸ்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான் எங்களுக்கும் தெரியும். அத பத்தி கமெண்ட் பண்ண விரும்பல. இதெல்லாம் கேட்கணும் தோணுச்சு, அவ்வளவுதான் சார். ஒண்ணும் இல்ல சார். ஓகே சார். Okay. Anybody else questions? I'm going to call out some more names. Yes. கை தூக்குனவங்க யாரு? லிங்கேஷ். Yeah. மேம் நீங்க இப்ப ஸ்டார்டிங்ல பேசிக்ல இருந்து தான் சொல்லி தர போறேன் நீங்க சொன்னீங்க. ரைட். போக எந்த மாதிரி மேம் சொல்லி தருவீங்க ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு? பேசிக்ல ஆரம்பிச்சு then you grow. I know. First A for apple ன்னு ஆரம்பிச்சா then you read sentence, you read paragraph, then you read stories, அது மாதிரி you just keep going. உங்களோட own interest. Right? Okay. Own interest நீங்க சாதாரண program how to add 2 numbers in the program எழுதுறீங்களா இல்ல how to write a Uber Eats app எப்படி டெவலப் பண்றது எழுதுறீங்களா? It's all totally up to you. Okay. A for appleயே 4 மாசம் கத்துக்கிறதும் 4வது மாசத்துல எஸ்ஏ எழுத கத்துக்கிறதும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்கு. ஓகே சார். நான் வேகமா அடுத்தடுத்து நான் கத்துக்கணும் அப்படின்னா சென்டென்ஸ் எழுதலாம், போயம் எழுதலாம், எஸ்ஏ எழுதலாம், அப்புறம் புக் எழுதுற அளவுக்கு போயிடலாம். ஆனா நான் A for apple தான் 4 மாசம் பண்ணுவேன் அப்படின்னா அதுதான் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது.
இல்ல சார், இப்ப பேசிக்கா என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, ப்ரோக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுதான் சார் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. ஓகே, யூ எனக்கு வில் லேர்ன். அதனாலதான் கிவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். நாங்க டீச் பண்றது எல்லாமே வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் தட் நீங்க வந்து என்னது ஃபிபனாக்கி சீரீஸ் வாட் எவர் இட் இஸ் தட் டீச் இன் காலேஜ், அதெல்லாம் கிடையாது. சம்திங் தட் யூ கேன் ரிலேட் டு, யூனோ. So that's how I can give you an example. இது முந்து யாரோ கேட்டிருக்காங்க, flow chart. We teach flow chart. காலேஜ்ல யார ஓகே whoever did flow charts before, காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க flow chart எழுதினவங்க, tell me the example flow charts that you wrote. என்ன எழுதிருக்கீங்க? flow chart என்ன எழுதிருக்கீங்க? என்ன மாதிரி எந்த ப்ராப்ளத்துக்கு flow chart எழுதினீங்க? greatest number. என்னது? greatest number. ஓகே. வேற எதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க flow chartக்கு? ஆல்ரெடி என்னது? கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னது? Power of 9. Power of what? Something. Some math related? Power of a number. Okay, some math related. Something like that, right? So you're combining two things. நாங்க கொடுத்த flow chart last batchக்கு கொடுத்த flow chart வந்து உங்க வீட்ல இருந்து நீங்க காலேஜுக்கு போறீங்க. காலேஜுக்கு பஸ்ல ஏறி போறீங்க. 23B or whatever is your bus number. அந்த ப்ராசஸ நீங்க பஸ்ல போறீங்க, பஸ் கூட்டமா இருந்தா நீங்க ஏற மாட்டீங்க, கூட்டம் இல்லைன்னா தான் ஏறுவீங்க, சீட்டு இருந்து உட்காருவீங்க, சீட் இல்லைன்னா உட்கார மாட்டீங்க, 2 ஸ்டாப் வந்த பிறகு பஸ்ல இருந்து இறங்கி காலேஜுக்கு போவீங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம். இதுக்கு ஃப்ளோ சார்ட் எழுதுங்க. ஸோ த திங்கிங் ஃபார் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆர் வாட் எவர், பிகாஸ் இப்ப நான் சொல்றதுல வந்து யூ கேன் திங்க் ஆஃப் மெனி சினாரியோஸ். நீங்க வந்து காலேஜுக்கு போறீங்க, எவ்ரிபடி கோஸ் டு காலேஜ் ஆர் வேர் எவர் இட் இஸ் தட் யூ ஆர் கோயிங். இட்ஸ் an everyday problem for you. காலேஜுக்கு பஸ்ல ஏறி போறது everyday problem for you. So when you think and write the flow chart, you think of all the scenarios. Okay, 23A தான் நான் போற பஸ், 23B வந்தா நான் என்ன பண்ணுவேன், 23A இல்லாமல் வேற வந்துன்னா என்ன பண்ணுவேன். So it's easier for you to think like that. Okay. So that is what we teach. So எங்களோட examples, even though you are going to learn what is a flow chart, you're going to learn function na enna, you're going to learn for loop na enna, you're going to learn the same things that you learn. அது எப்படி லேர்ன் பண்றீங்க, அது எப்படி அசெம்பிள் பண்றோம்ன்றத நீங்க சொல்லி தரீங்க. என்னது? எப்படி அத அசெம்பிள் பண்ணி நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்ன்றத நீங்க what we teach. That is an important piece of learning. எது லேர்ன் பண்ணாலும் you need to assemble சொல்ற மாதிரி you need to put together. எப்படி வந்து கரெக்ட் இத யூஸ் பண்றதுன்னு தெரியும் நமக்கு. That's what we do. Okay. நான் கிளாஸ்ல ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ணேன். சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ணோம். பருப்பு கழுவணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த ஆன்சர் பருப்பு கழுவணும், அப்புறம் புளியை கரைச்சி ஊத்தணும், அடுப்பை பத்த வைக்கணும். நாங்க அது எப்படி சாம்பார் ரெடி ஆகும்? ஸோ there are detailed steps involved, right? இது வந்து நம்ம எவ்ரிடே நம்ம வீட்டுல பாக்குறது தான் இல்லையா? ஸோ அதை டீடைல்டா எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆல் ப்ராக்டிகல் ஓரியன்டட். ஸோ நீங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போனீங்கன்னா ஒரு நாள் தியரி இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா? இங்க ப்ராக்டிகல்ஸ்க்கு நடுவுல அங்கங்க தியரி இருக்கும். ஓகே சார். மோஸ்ட்லி ப்ராக்டிகல்ஸ், தியரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். Okay, sir. Okay, so almost 1 hour ஆச்சு. Any other, I want நிறைய பேர் குவைட்டா இருக்கீங்க. வைஷ்ணவி, you have a question? என்னோட ஸ்கிரீன்ல பாக்குற பேருக்குன்னு கேக்குறேன் நான். You have to have some question. Vaishnavi. Ma'am, one last question. Give me a minute. I'm going to ask Vaishnavi first and then we'll come back. Yes, Vaishnavi. Ma'am, good evening, ma'am. Good evening. No, ma'am, I understood, ma'am. Question இல்லையா? Ma'am, I am excited to attend the class, ma'am. That's good. I'm glad to hear that. But no questions at all? Ma'am. Say sorry. Okay. Yeah, it's okay. Yeah, Sweta. Ma'am, Raji பேசுறேன் ma'am. Sweta கை தூக்குறாங்க. Let me just finish with her. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு. இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்க கொடுக்குற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல என்னால வேர்ட்ஸ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் ஐ வாண்ட் டு லேர்ன் திஸ். நிறைய ஹோப்ல தான் வந்திருக்கேன். ஸோ நார்மல் ஆன்லைன் மாதிரி தான் அட்டென்ட் பண்ணணுன்ற ஒரு இதுல வந்துட்டேன். வந்தக்கப்புறம் தான் இது நம்ம நார்மலா அட்டென்ட் பண்ற ஆன்லைன் கிளாஸ் இல்லை, அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சது.
என்ன மேம் பண்றது? எனக்கு ஒரு ஐடியா இல்லாம இருக்கு. ஓகே, உங்க பயமா क्वेश्चन இருக்கு வந்து ஆக்சுவலி. கரெக்ட். சோ யூ ஓகே, உங்களுக்கு என்ன பயம்? ஓ, இவங்க ஃபார்ம்ல வந்து என்ன क्वेश्चन கேட்க போறாங்க, அதுல நமக்கு ஒழுங்கா பதில் சொல்ல தெரியலன்னா நம்மள எடுக்க மாட்டாங்களே, அந்த பயமா? அதான் உங்க பயமா ஸ்வேதா? எஸ் மேம். அந்த சோ சரி, உங்ககிட்ட நான் ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேக்குறேன். இப்ப காலையில இருந்து இப்ப ஈவினிங் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா, பயப்படுவீங்களா? ஆன்சர் பண்ணிடுவேன் சார். சிம்பிளா தானே இருக்கு. அவ்வளவுதான், கொஸ்டினும் அப்படிதான் இருக்கும். டோன்ட் வரி. ஏன் வந்து அந்த ஃபார்ம்ல என்ன क्वेश्चन இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஏன் பயப்படுறீங்க? கான்ஃபிடன்ஸ் ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம். லாங்குவேஜ் ப்ராபபிலி, எஸ், லாங்குவேஜ் ப்ராப்ளம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாது. ஓகே, அதே கொஸ்டின் தான் வந்திருக்கு. தமிழ்ல போடலாமா அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கு. I was going to say that. நீங்க வந்து தாராளமா தமிழ்ல எழுதலாம். 100% அக்செப்டபிள் தமிழ்ல எழுதுறதுன்றது. So உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் இங்கிலீஷ், ஓகே, நான் பாதி நேரம் பேசுறேன் whatever English because somebody asked me to speak because we have a couple of students who don't speak English or Tamil. Tamil is 100% accepted. நாங்க இன்ஃபேக்ட் நாங்க செய்யுற ஆரம்பிச்சதோட ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து டு டீச் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல டீச் பண்றதுன்றது ஒன் ஆஃப் அவர் கோல்ஸ் earlier. அதனால ஸ்டில் ஆர் கோல். தாராளமா தமிழ்ல எழுதலாம். நீங்க தமிழ்ல டைப் பண்றது ஈஸியா இல்லை. தமிழ் இங்கிலீஷ்ல டைப் பண்றீங்கல்ல, இங்கிலீஷ் இப்போ லெட்டர்ஸை யூஸ் பண்ணி தமிழ் யூ கேன் டூ தட். யூ கேன் டெஃபினெட்லி டூ தட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் எனக்கு ரீட் பண்றது கஷ்டம், பட் யூ கேன் டூ தட். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அது பண்ணுங்க. இந்த கோர்ஸ் வந்து நாங்க உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கான கோர்ஸ் கிடையாது. ஆனால் இந்த ஃபார்ம்ல நான் அனுப்புறதுக்கு அந்த ரீசன் என்னன்னா, நீங்க வந்து உங்களோட எப்படி யோசிக்கிறீங்க and are you putting in enough time? அந்த क्वेश्चனை பார்த்துட்டு அகரகரன்னு 2 நாள் அது ரெண்டு லைன் எழுதாம யோசிச்சு இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து எழுதலாம் அப்படின்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும். தட் இஸ் த கோல் ஆஃப் திஸ் ஃபார்ம். புரியுதா? அதனால ஃபார்ம் பார்க்கறதுக்கு முன்னாடியே பயந்துடாதீங்க, ஐயோ என்ன கேட்க போறாங்களான்னு சொல்லிட்டு. நத்திங். I'll share it. I'm going to share it after a couple of questions எல்லாம் கேட்ட பிறகு I will share it. I will share an example of எப்படி எழுதுறது, எப்படி எழுதக்கூடாது, அதுவும் நான் ஷேர் பண்றேன். சரியா? ஓகே, ராஜி. மேம், ஐடி டெம்பரரி இருக்கா பெர்மனன்ட் இருக்கா மேம்? இன்னொரு கேளுங்க. ஐடி கம்யூனிட்டி டெம்பரரி இருக்கா பெர்மனன்ட் இருக்கா மேம்? ஐடி கம்பெனி டெம்பரரி ஒர்க்கா பெர்மனன்ட், அது கம்பெனியை பொறுத்தது. கம்பெனி பொறுத்தா மேம்? எந்த கம்பெனில வேலைக்கு போறீங்களோ வேலைக்கு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்தது அது. சரியா? எல்லா கம்பெனிலயும் டெம்பரரி ஒர்க்கும் இருக்கும், பெர்மனன்ட் ஒர்க்கும் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். வேலைக்கு வரும்போது எப்படி இருக்கு. சரியா? ஓகே, கார்த்திகேயன் had a question. Good evening, ma'am. யாரோ Actually, my doubt is இப்போ எங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுனாக்கா what we will do for class, ma'am? Okay, Kannan, I thought Kannan already answered this question. கண்ணன் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? எக்ஸாம் எழுதுறது பத்தி, செமஸ்டர் எக்ஸாம் பத்தி என்ன சொன்னாங்க கண்ணன்? Yes, ma'am. நீங்க one day before படிச்சணும். இப்போ கண்டினியூஸா வருது இல்ல ma'am, so that we are asking. கண்ணன் also said reduce the hours சொன்னாங்க. ரெடியூஸ் ஹவர்ஸ் ரெடியூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஷெட்யூல் கொடுத்தாங்கன்னா எத்தனை வாரத்துக்கு முன்னாடிப்பா கொடுப்பாங்க? Sir, it depends on our college, sir. சரி, ஓகே. மினிமம் 15 days. 15 டேஸ்க்கு முன்னாடி செமஸ்டரோட ஷெட்யூல் உங்களுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? அப்போ எங்க கிட்ட வந்து நாளைக்கு செமஸ்டர் இருக்கு, இன்னைக்கு கிளாஸ்க்கு வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது. Okay, so we need to inform before itself. Yes, so we will plan accordingly. இப்போ நான் கிளாஸ்க்கு இன்னைக்கு வருவீங்க, 40 பேர் வருவீங்க, 25 பேர் சொல்லியிருக்காங்களா, 25 பேர் வருவீங்கன்னு நான் கிளாஸ்க்கு ஜாயின் பண்றேன். நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் லைனா மெசேஜ் வருது, இன்னைக்கு நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, வரமாட்டேன் அப்படின்னீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணது வேஸ்ட் இல்லையா? ஸோ எனக்கு ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டெடிகேஷனா நான் வந்தேன்னா அதை யூ ஷுட் ரெஸ்பெக்ட். நீங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நானும் அதே மாதிரிதான், இன்னைக்கு கிளாஸ்க்கு வர முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நான் எவ்வளவு முன்கூட்டியே சொல்ல முடியுமோ அவ்வளவு முன்கூட்டியே சொல்லிடுவேன். ஆஃபீஸ்ல மீட்டிங்ஸ் இருக்கும், யூஎஸ் டீமோட கால்ஸ் இருக்கும், ஃபேமிலியோட கமிட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கோ அதை விட நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கா, எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பர்த்டே பார்ட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை விட நிறையவே எங்களுக்கு இருக்கு. சோ ஆனாலும் கண்ணன் வந்து கிளாஸ கேன்சல் பண்ணது கிடையாது. unless he has
ஆஃபீஸ் ஒர்க் வந்து அவரால் அவாய்ட் பண்ண முடியாதுன்ற கேஸ் இல்ல மழையில he got stuck in traffic. Other than that, I've never seen Kannan cancel a class because he has to go to a birthday party or nothing. Never. Yeah, so he's got the commitment. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கமிட்மெண்ட் சொல்றோம். Kannan has got the commitment. Or all the Sayur volunteers, they've got the commitment. வந்து டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. Okay. So இந்த மாதிரி செமஸ்டர் கொஸ்டின்லாம் these are kind of for later. இப்ப வந்து we are talking about எனக்கு வந்து படிக்கணும்ன்ற ஆசை இருந்ததுன்னா நீங்க வந்து you will figure out a way. எப்படியாவது கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் படிக்கணும்ன்றத நீங்க you will figure out. இந்த செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு எனக்கு இதெல்லாம் செகண்டரி ப்ராப்ளம்ஸ். சரியா? You can always come up with your own solution. You don't have to worry about talking to you can figure out. Right? Thank you. செமஸ்டருக்கு கல்யாணத்துக்கு போறதா he gave a perfect example. எப்படி வந்து நீங்க you handle a situation. Same thing applies for this too. Okay? Thank you, ma'am. No more doubts. ஆனா உங்களுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா எங்க கிட்ட சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒன்னு கிளாஸை கேன்சல் பண்றதோ இல்லைன்னா கிளாஸோட ஹவர்ஸை ரெடியூஸ் பண்றதோ அது வந்து நாங்க பாத்துக்குவோம். பட் நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். யூனிவர்சிட்டி ஷெட்யூல்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. Okay, sir. This is my doubt, sir. That's okay. Anybody else? Any other questions that's different from idhar கேட்காத questions? யாருன்னா இருக்கா? Yeah, ma'am. கேட்கலாமா? தேவநந்தன். தேவா. So first core language, அதுக்கப்புறம் SQL. So next web development framework னு வரும்ல மேம். So என்ன framework எடுப்போம்? So we tried MERN React சொல்லி கொடுக்கிறதுக்கு பார்த்தோம் நாங்க. It's it's optional. It's selective students only really interested in learning any of these specific stacks. அவங்களுக்கு மட்டும்தான். We don't have a proper path. இது வந்து Python, SQL அப்புறம் இது we don't have that, mainly because students are not interested. There are enough interest in the students and enough commitment, we will teach. Okay, ma'am. But YouTube வந்து previous year ஓட வீடியோல Django, Flutter yeah, correct. We did do it. ஆரம்பிச்சோம். But then students வந்து இந்த final year ஆச்சு, ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. So we dropped it. So but Python is something, Python and SQL we are consistently doing it because okay. But இன்னொரு அந்த லாஸ்டா இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல மேம், பீப்புள்ஸ் ஃபெமிலியர் இன் கோடிங். ஸோ அவங்களுக்கு அந்த செப்பரேட் கிளாஸ் நடக்கும்போது அந்த ஃப்ரேம் ஒர்க், சீரியலைசேஷன், டீசீரியலைசேஷன் அதெல்லாம் நம்ம it's advanced concepts. We do advanced concept for students who are already familiar, object oriented programming and any advanced concepts. Yes. So first எல்லாரும் வந்து sorry, same courseல இருந்து அதுல இருந்து அவங்க ஸ்ப்ளிட் ஆவாங்க. Not necessarily. Not everybody. எல்லாரும் பைத்தான் the basic course attend பண்ற அவசியம் கிடையாது. There are some students who already learned it in the proper way. தானா எஃபர்ட் போட்டோ இல்ல காலேஜ்ல படிச்ச somehow there are students who are already somewhat good in programming. அவங்கள வந்து if we identify that okay, this person is good and you prove to ourselves, you prove to us that you are good, then we will put you in a separate class. You don't have to go through the basic. You don't have to do that. Okay, thank you, ma'am. That's my question. Thank you. Okay. Anybody else? வேற யாரோ கேட்ட மாதிரி பார்த்தேன். ஜீவ ரத்னம் question. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான் இவர் தேவானந்த் அவர் கேட்டிருந்தாரு. நான் வந்து போர்டிங் சீக்வல்ஸ் ரெண்டுமே கத்துக்கணும். ஸோ அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். அதை கரெக்டா கேட்டிருந்தேன். சரி, ஓகே. Anybody else? லீவ் சொல்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு ஒரு குரூப்ல இது சாட்ல ஒரு மெசேஜ் இருக்கு. இன்னும் கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோன்றது நாங்க இதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். என்னைக்காவது வந்து எனக்கு உடம்பு முடியல லீவ் எடுக்கலாமான்னா டெஃபினெட்லி எடுக்கலாம், தப்பு கிடையாது. That's not a problem. We videotape all the class. எல்லா கிளாஸும் ரெக்கார்ட், including இந்த செஷன். எல்லா கிளாஸுமே ரெக்கார்டட். You can see it in our YouTube. All you have to class attend பண்ண முடியலன்னா just make sure to watch the class, do the homework, come to the next class. The reason எதுக்காக கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க, அப்ப எல்லா கிளாஸையுமே வீடியோவே பார்த்துட்டு போலாமே நீங்க சொல்லலாம். எதுக்காக கிளாஸ் அட்டென்ட் பண்ணு சொன்னா அப்பதான் you can ask question. உங்களுக்கு எதனா புரியலன்னா கேள்வி கேட்கலாம். which anyways கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. but yeah, that is something we want to encourage, கேள்வி கேட்கறதுக்கு. சரியா? ஓகே. so in the interest of time, அந்த ஃபார்ம் காட்டுறேன்னு சொன்னேன் நானு. so I'm going to do that. I'm going to share my screen. So your online spreadsheet. Okay.
So you see this online registration 3 there. You can see the I'm showing the yes. Okay, so it's a Google form. I'm sure நீங்க எல்லாரும் familiar with the Google form. So first startingly it's all the regular questions. Startingலயே போட்டிருக்கேன் நான், answers can be in Tamil. நீங்க எந்த Tamil or English, no other language எனக்கு தெரியாது. So you can fill up your answers. Okay, here I have one detailed question. Write about yourself, your interest, hobbies, whatever, right? So இது எதுக்கு போட்டிருக்கேன்னா, we do see some students who are YouTube channel வச்சிருக்காங்க. Something that shows that நீங்க வந்து you go college மட்டும்தான் இல்லாம you do something else. அது காட்டுறதுக்காக. So that's one. Again, write details. எந்த ஒரு ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி கொடுத்திருந்தான், எனக்கு வந்து இத்தனை நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க ஒரு யூடியூப் சேனல் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தேன். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். Yes. Okay. Next question right here. Write a detailed paragraph on why you want to learn the class. Okay, எதுக்காக இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். And I also say detailed. எதுக்கு இந்த கொஸ்டின்னா, most of the time the answer is one line, oh I want to get an IT job, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, right? No, that is not an acceptable answer. IT job பண்றதுக்கு there's a lot of different ways to do it. End of the day, eventually yes, you want to get a good job, but இப்ப வந்து whatever stage you are in, இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கீங்க, ஃபைனல் இயர் இருக்கீங்க, இந்த ஸ்டேஜ்ல சையூர்ல வந்து பைத்தான் படிக்கிறதுக்காக எதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ரைட்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, அதனால எதுக்காக நீங்க சையூருக்கு வர்றீங்க? இல்ல இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு, இங்க படிக்கிறத வச்சுக்கிட்டு பின்னாடி என்ன பண்ண போறீங்க? ஐடி ஜாப் இஸ் ஒன் திங், பட் மேபி யூ கேன் தேர் ஆர் அதர் திங்ஸ் டு டூ டூ. இங்க பைத்தான் கத்துக்கிட்டு நான் போய் ரியாக்ட் ஜேஎஸ் படிக்க போறேன், நான் எனக்கு வந்து அந்த இது வரப்போ சம்திங் லைக் தட். ஸோ ஐ வாண்ட் யூ டு திங்க் அபவுட் இட். எங்களுக்கு இந்த ஃபார்ம்ல எழுதுறதுக்காக மட்டும் கிடையாது, நீங்களே உட்காந்து திங்க் பண்ணாதான் அப்பவே உங்களுக்கே தெரியும், ஓ இதெல்லாம் எனக்கு ரீசன்ஸா இருக்கு. தட் மேக்ஸ் யூ கமிட்டட் டு த கிளாஸ். நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எதுக்காக நான் போய் இந்த பைத்தான் கிளாஸ் போகணும், நான் இங்க அம்மா சொன்னாங்க போகணும், எங்க காலேஜ்ல சொன்னாங்க போகணும், அதெல்லாம் ரீசன் இல்லாமல் எனக்காக நான் போய் இந்த கிளாஸ் படிக்கிறேன்னா ஏன் படிக்கிறேன் நான், அதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தட் வில் ஹெல்ப் யூ ஸ்டே இன் த கிளாஸ். இந்த மாதிரி எக்ஸாம் வரும்போது, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வரும்போது கிளாஸை கட் பண்ணிட்டு அங்க போறதுக்கு பதிலா கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். இஃப் you know why you want to attend this class. சரியா? So that is what I want you to think and write. Do not if I see anybody write, oh I want to get an IT job, you are out. You are not going to be classல உங்களை சேர்த்துக்க மாட்டான். புரிஞ்சுதா? Any questions on this? All right, next, write a detailed paragraph on what you liked about the introduction session. இந்த செஷன் இப்ப பேசணும் இல்லையா, இதை வச்சு what you want to do. எதுக்கு கேட்கிறேன் இந்த question? I want to see did you pay attention? Renuka சொன்னாங்க கான்சென்ட்ரேஷனே இல்லைன்னாங்க. I'm asking this question so that we want to see, are you paying attention to the class? Class is going to be hour and a half long. நிறைய நேரம் இருக்க போகுது. And you are going to attend the class. காலேஜுக்கு போய்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க. You will be tired. Okay? காலேஜ்ல you'll be busy. அப்புறமா பஸ் எடுத்து வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், அம்மா வேலை சொல்லுவாங்க, செய்யணும். அதெல்லாம் முடிச்சுட்டு you're going to sit down and attend the class. எனக்கும் டயர்டா தான் இருக்கும். டயர்டா தான் இருப்பீங்க. சோ டீச் பண்றவங்களுக்கும் கொஞ்சம் டயர்டா தான் வருவீங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கும் கொஞ்சம் டயர்டா தான் இருப்பீங்க. we keep that in mind. ஆனாலும் you have to pay attention. நீங்க வந்து கிளாஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கணும் நீங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து you are not going to எல்லாரும் காப்பி எல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணிருப்பீங்க இந்த கிளாஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன் அட்டெண்ட் பண்ணும்போது. So I want you to see how concentrated you were, and we also want to see நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இவ்வளோ நேரம் நாங்க 1.5 மணி நேரம் பேசினதுல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, எந்தெந்த இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க யூ பேட் அட்டென்ஷன் டு. ஸோ டோன்ட் ரைட் தட் ஓ கிளாஸ்ல வந்து சர்டிபிகேட் கொடுக்கும்னு சொன்னாங்க. those are it's okay to write, but more than that I want to see what did you get out of it. அவங்க சொன்னது பாதி புரிஞ்சுது, அவங்க தமிழ்ல பேசும்போது புரிஞ்சுது, இங்கிலீஷ்ல பேசும்போது எனக்கு புரியல, கண்ணன் சார் எக்ஸாம்பிள் கொடுத்தது எனக்கு பிடிச்சது, பட் whatever, right? That is the kind of இது I want to see. என்ன நீங்க இப்ப சினிமா பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து அந்த சினிமாவுக்கு ரிவ்யூ எழுதுறதுன்றது கஷ்டமான ஜாப். நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி 2 வார்த்தையில சொல்றது that's easy. ஒவ்வொரு இதா பார்த்து இந்த போர்ஷன் எனக்கு பிடிச்சது, இந்த இடத்துல whatever,
அந்த டீடைல்ஸ் வேணும் எனக்கு. ரைட், தட் இஸ் வாட் ஷோஸ் நீங்க எவ்வளவு அட்டென்ஷன் பே பண்ணீங்க. உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு. ஓகே, ஐ புட் மை டைம், ஐ ரைட் மை தாட்ஸ் so that they'll select me for the class. அந்த இது வேணும் உங்களுக்கு. That's another reason for this. Again, explain பண்ணிருக்கேன். I want to see how well you write. நீங்க வந்து ரைட்டிங்ல ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் ரைட்டிங் இஸ் a skill. எல்லாராலையும் நல்ல அழகாலாம் எழுத முடியாது. பட் that doesn't matter. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை டைப் பண்ணுங்க. That's all I'm asking. கிராமர் மிஸ்டேக் இங்கிலீஷ்ல எழுதிங்கன்னா இட்ஸ் ஓகே, கிராமர் மிஸ்டேக் இருக்கலாம். Don't ask ChatGPT and write. I can easily find out. உங்க இங்கிலீஷை வச்சு we can easily find out உங்க இங்கிலீஷ் came from translation appல இருந்து வந்ததா இல்ல நீங்களா எழுதின இங்கிலீஷான I can easily find out. Okay, so don't even bother with copying from somewhere, asking ChatGPT to do it or any of those things. உங்களோட own effort போட்டு எழுதுங்க. Okay, understood? Any questions? Any questions? No, ma'am. Okay. No, ma'am. Okay, the next is the actual homework that somebody was worried about. Somebody already என்ன பண்ண கேட்க போறாங்களோன்னு சொல்லிட்டு. Okay, you read the question. Somebody, I want, who is that person? யாரு வந்து அந்த கொஸ்டின் கேட்டது எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னது யாரு? I forgot the name. Is that Sweta or who was it? ஒரு பொண்ணு கேட்டீங்களே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு. Who was it? யாரு பேர் சொல்லுங்க. Okay, Sweta. Can you read this aloud? இந்த நான் போட்டிருக்கேன் இல்லையா, going to போட்டிருக்கேன் இல்லையா, can you read this question? சத்தமா ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்கிரீனை பார்த்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். Sorry, I put you on the spot, but I'm sorry, ma'am. Your Yeah, audio by is Mark. not able to listen, ma'am. என்னது? உங்க I ஆடியோ can hear எனக்கு you. கிளியரா நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. சொல்லவே இல்லை நீங்க. இவ்வளவு நான் பேசிட்டே இருக்கேன். I'm asking you to read this question. Homework question. ஸ்கிரீன்ல தெரியுதா homework question? Ma'am, Yes? shall I read? Yes. I think yes. You are going to Kodaikanal in October for 5 days. Wednesday to Sunday, you can pack 5 items, not including your phone and money. List those 5 items and explain why you picked those items. This has to be a detailed answer. You can write the answer and send the link for you want. Google how to use Google Docs and share with others. You can also watch and The website YouTube link. Okay. So can you explain? Whoever said this, can you explain what is the question? என்ன detail? Yeah, சொல்லுங்க. Yes. Whoever said ma'am. என்னாச்சு? I'm not able to. Okay. Right. Can you guys hear me? Yes. Yeah, okay. Yeah, okay. Yes. So சொல்லுங்க. ஒருத்தங்க கொஸ்டினை ரீட் பண்ணாங்க. Any questions on that question? Question போட்டிருக்கேன். கார்த்திகேயன், okay, என்ன question? Actually one doubt, ma'am. Hmm. நீங்க போட்டிருந்தீங்க only 5 items. If I take medicines, means varieties of medicines or only one medicine I should pick? You can say medicine. Okay, ma'am. Same with the clothes. You cannot say, அஞ்சு நான் 2 சட்டை 2 பேண்ட்லாம். You can say clothes. Yes, But ma'am. maybe you can say clothes போட்டு you can say how many clothes. That can be one item. Okay, ma'am. Okay, good question. Yeah, ma'am, I also had this doubt. Okay. Anybody else? அந்த paragraph read பண்ணும்போது அதுல என்னென்ன details பாத்தீங்க? Somebody tell me. Okay, I'm going to call out the names because யாரும் பேசலையோ அவங்கள names. Let's see. Johnny Doyle. Again, if you are a staff, please tell me you are a staff. But Johnny Doyle, are you there? Yes, Johnny. What do you see? அந்த questionல என்னென்ன details எல்லாம் பாக்குறீங்க நீங்க? என்னென்னலாம் கேட்டிருக்காங்க? What details are there in the question?
இதுல 5 நாளைக்கு போறீங்கன்னு போட்டிருக்கு. ம் அதுக்கு அடுத்தது கரெக்டா எந்த நாளையில இருந்து எந்த நாள் வரைக்கும், வெனஸ்டேல இருந்து சண்டே வரைக்கும்னு போட்டிருக்கு. ம் அதுக்கு அடுத்தது இந்த போனும் மணியும் இன்க்ளூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு. ம் ம் அதுக்கு அடுத்தது Okay, those are the details you see. Okay, okay. I'm going to ask other person. Ganesh. Ganesh. That's something somebody called Ganesh. Ganesh, what do you see? நீங்க என்ன டீடைல்ஸ் பாக்குறீங்க அந்த क्वेश्चनல? Ganesh, are you there? Okay. If you are not there, if I don't hear from people, then I'll take them out of the meeting. கிளாஸ்லயும் அதேதான் நடக்கும். Remove from the call. I removed Ganesh. Gomati Deepika. Gomati Deepika, are you there? Okay. Jayasila. பாதி பேர் இல்லையா? Yes. Another, what is it? What am I saying? Yeah, Mohammed, Mohammed, you have a question regarding the thing, or you want to answer? Mohammed, you have a question? Ma'am, will you share this question to us? Yeah, of course. Okay. Okay, so Arul. அடுத்து யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வைஷ்ணவி. Vaishnavi, yeah. Okay, என்ன question? Question என்ன? Answer. Okay, hold on. I want to see, people, I want to give chance to other people too, but இந்த பாதி பேர் இல்லையா கிளாஸ்? என்ன இருக்கீங்களா இல்லையான்றே தெரியல. யார் ஜெயசீலாவா? மேம் சாரி மேம், தெரியாம டக்குன்னு வெளியில போயிட்டேன். அது மைக் கிளிக் பண்ணே அது டக்குன்னு வெளியில போயிருச்சு மேம். சாரி மேம். சரி, ஓகே. So you answer the question. What details do you see? இந்த क्वेश्चनல வந்து அந்த எவ்வளவு டேஸ் வந்து நம்ம போகணும், என்னென்ன எடுத்துட்டு போகணும், எடுத்துட்டு போக கூடாது, அது மட்டும் தான் மேம் புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கீழே உள்ளது என்னன்னு தெரியல மேம். தெரியல. தெரியலன்னா ரீட் பண்ண முடியலையா இல்ல புரியலையா? ரீட் பண்றேன். ஆனா அது எப்படி இங்கிலீஷ் வந்து அந்த புரியல மேம். அந்த இங்கிலீஷ் புரியல. So you're going to Kodaikanal in October for 5 days. புரியுதா? ஓகே மேம். Wednesday to Sunday போறீங்க. You can take 5 items not including your phone and money. List the 5 items. என்னென்ன ஐட்டம், 5 ஐட்டம் என்ன எடுத்துட்டு போறீங்க, எதுக்காக எடுத்துட்டு போறீங்க, explain why you picked it. Okay, அது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். ஆன்சர் எப்படி போட்டுக்கங்க. You can write the answer in a Google Doc. Do you know what a Google Doc என்னன்னு தெரியுமா? தெரியும் மேம். தெரியும். So you can write it in the Google Doc. Google Docல எழுதிட்டு send us the link. இந்த ஃபார்ம்ல வந்து அந்த Google Doc லிங்கை வந்து போடுங்க. ஓகே மேம். யாருக்காவது Google Docனா என்னன்னு தெரியலன்னா you can write the answer அங்கேயே அந்த ஃபார்ம்லயே எழுதலாம். இல்லன்னா you have to Google Docs எப்படி யூஸ் பண்றது அப்படி சொல்லிட்டு you can Google it. Google Docs யூஸ் பண்ணிட்டு அதை ஷேரும் பண்ணணும். டாக்ல மட்டும் எழுதி போட்டு எனக்கு லிங்க் அனுப்புனா I will not be able to see. அதை ஷேர் வித் அதர்ஸ் அப்படி போட்டா மட்டும்தான் we'll be able to see. அதனால இதையும் கத்துக்கணும். Google how to share with others also. அதை நீங்களே கூகுள் பண்ணி பாக்குறதுனா பார்க்கலாம். இல்லைன்னா இந்த லிங்க்ல வந்து நான் ஒரு யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வந்து கிளாஸ்ல ஒரு பொண்ணு டீச் பண்ண, சையூர்ல ஒரு பொண்ணு டீச் பண்ண, அதுவும் இருக்கு. So you can use this. So that is what I'm giving. Okay, புரியுதா? ஓகே மேம், புரிஞ்சுது. Now my question is, அந்த actual question இருக்கு இல்லையா, going to Kodaikanal and give the detail, அது வரைக்கும் என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அந்த क्वेश्चनல? 5 days கொடைக்கானல் போறோம். அக்டோபர் மந்த்ல போறோம். வெனஸ்டே டு சண்டே போறோம். 5 ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போகணும். மணியும் மொபைலும் அலௌட், அதாவது இன்க்ளூட் பண்ண வேணாம் அப்படின்னு இருக்கு மேம். ஓகே. சோ நீங்க ஆன்சர் எழுதும்போது, this is for everybody, ஆன்சர் எழுதும்போது நீங்க you have to pay attention to இந்த டீடைல்ஸ். கொடைக்கானலுக்கு போறீங்க, கொடைக்கானலுக்கு பேக் பண்றதுக்கும் சென்னைக்கு பேக் பண்றதுக்கும் there's a difference.
கொடைக்கானலுக்கு அக்டோபர்ல போறீங்க. நீங்க ஜூலைல போறதுக்கும் அக்டோபர்ல போறதுக்கும் there's a difference. நீங்க வந்து வென்ஸ்டே டு சண்டே போறீங்க. வென்ஸ்டே டு சண்டே போறதுக்கும் மண்டே டு ஃப்ரைடே போறதுக்கும் there's a difference, right? So all these are details. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு then you have to write the answer of why you are doing this. புரிஞ்சுதா? எதுக்காக எந்த ஐட்டம் எதுக்காக எடுத்துட்டு போறீங்கன்றது you have to do it. Everybody understand the question? எதுக்காக இது வந்து seems like a simple question. You can say, oh, medicine is 1, என்னோட dress 2, என்னோட செருப்பு 3. That's not the point. The point is, in the question you look for the details. இந்த question எல்லாம் கேட்டிருக்காங்க, இதுக்கு ஏத்த மாதிரி நான் எப்படி பதில் எழுதுறது? புரியுதா? So give a sample. Here is another sample of what you can do. இப்போ I have a similar thing. You're going to Chennai for a holiday. எதுக்காக சென்னைக்கு போறீங்க? நார்மலா இந்த கொஸ்டினை கேட்டா people will say, நான் சென்னையில என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க போறேன், என் ஃப்ரெண்டு போறான் அதனால நான் போறேன், எங்க அப்பா போக சொன்னாங்க போறேன், whatever. Simple question, simple answer. But நீங்க இதே இது யோசிச்சு பண்றதா இருந்தா I'm saying you're going to Chennai in August. I can see that Augustல சென்னையில என்னென்ன what's happening in Chennai in August. ஆகஸ்ட் மந்த்துக்கும் சென்னைக்கும் என்ன சம்பந்தம்? அதை வச்சுக்கிட்டு I can give answers like this. ஆகஸ்ட்ல IIT I just googled ஆகஸ்ட்ல சென்னையில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. IIT is hosting a tech conference. I'm going there because I like tech. Augustல there's a cinema expo ஒன்னு இருக்கு. I like movies, அதனால I'm going to there. Things like that. This is what makes you think. You see the difference between this answer and this answer? I'll give you a minute to read. இந்த ரெண்டு ஆன்சரையும் ரீட் பண்றதுக்கு I'll give you a minute. But you see the difference. Anybody has any questions, any comments on this? So this is the type of things you will learn in the Think Smart class. We have a new class I mentioned. And the class, it's going to be like this. You're having problems, looking at the details, answering, gathering information. That is what is going to help you with the interviews later. So that is our third class. We did, and the class patti nama jaasti pesala, yarum question kekla. But that is the purpose of that class. Okay, any questions? We should be wrapping it up. Okay, so this is what your form is going to be. I will send the link. In the link வந்து அந்த வாட்ஸ்அப் and அதுல வந்து நான் அந்த லிங்க் போடுவேன் நானு. கொஞ்சம் மாடிஃபை we have to add a couple more things on this. அதை ஆட் பண்ணிட்டு போடுவேன் நானு. The deadline is mentioned here, July 5th. Oh, it's not sorry. The deadline is Monday, July 7th, in 2 days. The reason நாங்க Friday session வச்சதுக்கு reason வந்து Saturday, Sundayல you can start working on this. I will be sending நாளைக்கு நாளைக்கு காலைல வரும்போது you will have this form in the WhatsAppல இருக்கும் இந்த form, the link இருக்கும். So you can take some time. Already உங்களுக்கு என்ன question தெரிஞ்சிருச்சு anyway, so you can start thinking about the answers. போட்டுட்டு you can Mondayக்குள்ள யார் இந்த form submit பண்றாங்களோ then we will go through the form, we will look at the answer, we will see எந்த students வந்து okay, capable of doing any of this. Then we will do that. That's when we will let you know by next Friday kulla we will tell you neenga vandu class ku accepted ah illaya அப்படின்றது சொல்லிட்டு we will let you know. Okay, questions? Any questions? I'm going to stop sharing. Ma'am, I have a question, ma'am. Question, yes. The deadline வந்து Monday end வரைக்குமா இல்ல Monday morning ma'am? Monday end வரைக்கும். Monday ராத்திரி 12 ராத்திரி 11:59 வரைக்கும். Okay. Okay. Any other questions? Anybody? Yes, John. Good evening, yeah. ma'am. Yes. Sorry. Okay. Sabina. சொல்லுங்க. நான் வந்து 2022 passed out. Okay. PG பண்ணியிருக்கேன். நானும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாமா? ஏன்னா நான் ஏற்கனவே வந்து MERN-STACல கோர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜாபுக்கு வந்து இன்டர்வியூஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜாயின் பண்ணலாமா இல்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் அலௌட்? இல்ல you can join. I think I answered this question. Certainly answer பண்ணேன். You can join. Yes. நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஜாயின் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால you can join. You can join. Thank you, ma'am. Okay. Yeah.
And okay, anybody else? இந்த கேள்வியும் இல்லைன்னா we can end the session. So ஒரு விஷயம், எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, ஆனா இது சாதாரண கொஸ்டின், இதை போய் நான் எப்படி கேட்கறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா அதையும் கேட்கலாம். நோ கொஸ்டின் இஸ் a silly question. Correct. இந்த கேள்வியை போய் எப்படி கேட்கறது அப்படின்னா, இந்த கேள்விக்கே உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா அப்புறம் வேற எந்த கேள்வி கேட்பீங்க? அதனால ask questions. Even if it is silly, don't worry. Ask questions, we'll answer you. Okay. All right. Nobody has questions. All right. So, form அனுப்புறேன், fill up பண்ணுங்க. If you have any questions, maybe you can contact us. I think எங்களோட வெப்சைட்ல email address இருக்கு. If you want to contact, you can do that. Okay. All right. So thanks for everyone joining, and especially the staff and others. And எனக்கு question read பண்ண தெரியுது, but அதுக்கு meaning தெரியல. What do you mean meaning தெரியல? Explain பண்ணுங்க பார்க்கலாம். என்ன மீனிங் தெரியலன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, so that I can explain. என்ன புரியலன்னு சொல்லுங்க, I'll explain. பாஸ்கர் தானே போட்டது. பாஸ்கர் இருக்கீங்களா? பாஸ்கர், யூ டைப்ட். ஆடியோல பேச முடியுமா? கொஸ்டின் ரீட் பண்ண தெரியுது, பட் அதுக்கு மீனிங் தெரியல. என்ன மீனிங் தெரியலன்னு சொல்லுங்க, என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க, then I'll tell you என்ன உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு. பாஸ்கர், ஆடியோ ஒர்க் பண்ணலையா? Well, மேம். எஸ். இல்ல மேம், அந்த பாஸ்கர்ன்றது என் ஃப்ரெண்ட் தான் மேம். அவனுக்கு அங்க ஏரியால சிக்னல் லாஸ்ட் ஆகும் மேம். I see. Okay. இந்த டீடைல் அவனுக்கு அது என் ஃப்ரெண்ட் தான் மேம். அவனுக்கு சிக்னல் அப்பப்ப லாஸ்ட் ஆகும், அதனால தான் அவன் டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். சரி, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எழுதி சொல்லி கொடுத்துருவீங்களா? ஓகே மேம், I will manage மேம். ஓகே, குட், thank you. மேம், எனக்கு என்ன ஒண்ணுனா, அநேகமா நீங்க இன்னைக்கு நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு வீடியோ கிளாஸுக்குன்னு இன்னைக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு மேம். இன்னைக்கு நான் எப்ப 8 மணி ஆகும், எப்ப நான் ஜாயின் ஆகுவேன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு மேம். சரி. ஆனா இன்னைக்கு நான் என்ன நினைச்சேன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே இப்ப மேடம் ஐயோ சிஸ்டர் அனுப்பிச்சுருவாங்க, எங்க நோட்டு எங்க பெண்ணு, நான் பரபரப்பா எடுத்து நோட் பண்ணி எல்லாத்தையும் ரெடியா வச்சிருந்தேன் மேம். அநேகமா நான் ஏன் இந்த கேள்வி கடைசி வரைக்கும் கேட்கறேன்னா, அநேகமா நீங்க ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கீங்க, அதனாலதான் நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கேள்வி கேட்க விட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேம். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஸ்ட்ரென்த் கொஞ்சம் பாக்குறீங்க, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க போல மேம், எதிர்பார்க்கீங்க போல. எனக்கு அந்த லாஸ்ட்ல கேள்வி. ஆமா, எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இது பண்றாங்கன்னு நான் கரெக்டா பாக்குறேன். எஸ், குட் அப்சர்வேஷன். ஓகே மேம், அதான் மேம் டவுட் இருந்துச்சு. நீங்க எல்லா क्वेश्चन ஃபர்ஸ்ட் நீங்க அப்பதான் கேக்கிட்டீங்க. சரி மேம், அவனுக்கு போய் ரிப்ளை பண்ணுங்க மேம். ஓகே, ஒண்ணும் இல்ல மேம், அவ்வளவுதான் மேம். சரி, ஓகே. டவர் ப்ராப்ளம் இருக்கு, ஹாட்ஸ்பாட் ஓகே. எனிவேஸ், நீங்க வந்து மாதவன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ பாஸ்கர், சோ யூ ஆர் குட் டு கோ. ஓகே மேம், I will manage மேம். ஓகே மேம். சரி, thank you. Thank you. Anybody else? We should end. I mean, ஆச்சு 9 ஆச்சு உங்களுக்கு டைம். I don't want to keep on doing. So, yeah, if you have any question, உங்க ஸ்டாஃப் கிட்ட கேக்குறதுனா கேளுங்க. இல்லன்னா அடுத்த क्वेश्चन. சாட்ல அடுத்த क्वेश्चन இருக்கு. இருக்கா மேம்? from the groupல ஷேர் பண்ணுவீங்களா இல்ல ஷேர் பண்ணீங்களாமா? whatever, I'll share in the group. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் இருக்கீங்க இல்லையா, அதுல போடுறோம். முன்னாடி நான் டிஸ்கஸ். Okay, yeah, I will share in the group. Definitely any communication will be in that group, so keep an eye on that WhatsApp group. Okay, Jani. Ma'am, if you take leave or how can you? இந்த क्वेश्चन முன்னாடியே யாரோ கேட்டாங்க. You just have to message us. We'll worry about it. Class ஆரம்பிக்கும் போது we'll give you the details on all that. இப்போ கிளாஸ் செஷன்ல ஓகே, இப்போ மத்த டைம்ல இல்ல மெயில் பண்றதா இல்ல மெசேஜ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றதா அது மாதிரி. இப்போ ஏதாவது லீவ் அதான் சொல்றேன். அந்த கேள்விக்கெல்லாம் once you are selected for the class and when we start the class, we'll give you those instructions. எப்படி கிளாஸ்ல ஹோம்வொர்க் கமிட் பண்ணனும், எப்படி லீவ் சொல்லணும், we'll do all that. அந்த 25 பேருக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 25 பேருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நாங்க கொடுப்போம். இப்போ நீங்க வரி பண்ண வேண்டாம். Thank you, ma'am. Thank you, sir. Yeah. So Jani, you have a question?
எஸ் மேம். இந்த திங்க் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதுல அதுல வந்து இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன்ஸ், இந்த எப்படி பேசுறது, இன்டர்வியூல அட்டன் பண்றது, அந்த மாதிரி தான் அந்த கிளாஸஸ் இருக்குமா? எஸ். ஓகே ஓகே. மெயின்லி ஃபார் இம்ப்ரூவிங் யுவர் கம்யூனிகேஷன், உங்க கான்ஃபிடன்ஸ், எப்படி பேசுறது, எப்படி இப்ப நம்ம இந்த கொஸ்டின் கொடுத்ததுல இன்னும் சோ மெனி ஸ்மால் டீடைல்ஸ். இந்த கொடைக்கானல் whatever 5 days, so many details இல்ல. சோ யுவர் ஆன்சர் ஹேஸ் டு பி அந்த டீடைல்ஸ் ஏத்த மாதிரி. இப்போ நான் சொன்ன மாதிரி கொடைக்கானலுக்கு அக்டோபர்ல போகும்போது என்ன பேக் பண்ணுவீங்க? சோ அக்டோபர்ல போனா பேக் பண்றது வேற, இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்க பீக் சம்மர்ல போனா பேக் பண்றது டிஃப்ரெண்ட். கொடைக்கானலுக்கு போறதுக்கு பேக் பண்றது வேற, சென்னைக்கு போறதுக்கு பேக் பண்றது வேற. So those are the details, right? So interview attend பண்ணும்போது those are the things. When the interviewer asks you a question, you have to pay attention to what they are asking. அவங்க ஒரு கேள்வி கேட்க, அவங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டதுக்கு நான் சினிமாவுக்கு போனேன்னு பதில் சொல்ல முடியாது, ரைட்? So that is the skill. That is a skill, and that is a complaint that we got from some of our internship கொடுத்தவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னிக்கலி நல்லா இருக்காங்க, பட் இந்த மாதிரி கேள்வி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அவங்களால பாதி டீடைல முட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. So that is why we have that class. So that will be helpful for any job. மேம், ஒரு இது நான் வந்து மர்ன்ஸ்டாக் படிச்சிருக்கேன். பட் ஆனால் இன்டர்வியூஸ்ல என்னன்னா வந்து நான் ஒரு குவி அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்ல படித்தேன். பட் ஆனால் மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போதே, செல்ஃப் இன்ட்ரோ பண்ணும்போதே ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி, ஒரு மாதிரி டெக்னிக்கலி சவுண்டா இருந்தாலும் பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதான் we will help you with that. And the other thing is நீங்க ஜாயின் பண்ணுங்க, will help. இது முடியும் போது உங்களுக்கு உண்டான கான்பிடன்ஸ் என்னன்றது அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் இதுதான். நான் இங்க ஜாயின் பண்ணும் போது எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல்லாம் கிடையாது, இன்டர்வியூனா பயந்துகிட்டு இருந்தேன். பட் இன்டர்வியூல என் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணு சொன்ன விஷயத்த நான் அப்படியே சொல்றேன், எக்ஸாஜரேட் பண்ணல. இன்டர்வியூவர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 10 கொஸ்டின் கேட்டாங்க, என்கிட்ட 2 கொஸ்டின் கேட்டாங்க, இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்ன ஆன்சருக்கும் நான் சொன்ன ஆன்சருக்கும் வித்தியாசம் இருந்தது, அதனால என்கிட்ட நிறைய கேள்வி கேட்கல அப்படின்னாங்க. சோ அந்த ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. பேசும்போது அந்த ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். சித்ரா, இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. அது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்கன்னு நினைச்சேன், கேட்கல. இங்க அட்டன் பண்ணாங்கன்னா ஜாப் கிடைக்குமா? ரைட் கேட்கணும்னு நினைச்சேன் சார், பட் சாரி ஃபார் டிலே. You should have asked, because this is one of the main concern. உங்க ஏஜ் பசங்களுக்கு வந்து ஒரு main concern is நம்மள get a job, right? Okay, கண்ணன் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. சோ நீங்க இன்டர்ன்ஷிப்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, நீங்க ஷேர் பண்ணுங்க சித்ரா. So what we do is we talk to companies and ஒழுங்கா பண்ற நல்ல எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து we do refer them for internships or job posting வரும்போது we do refer them, right? That's all we can do. We can help you prepare, we can refer you to companies. அங்க போய் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனி எடுத்துக்கிறாங்க உங்களோட இது. பட் we have had good stories where இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, ஒரு பொண்ணு வேலை கிடைச்சது. நாங்க அரேஞ்ச் பண்ண ஜாப் கிடையாது, அது அந்த பொண்ணா கண்டுபிடிச்சது. The way Sayur helped us, like Kannan was saying, build the confidence. அது மாதிரி கொஞ்சம் பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு because they learned Python or MySQL or MySQL பையன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 பேருக்கு வேலை கிடைச்சு போனாங்க. எப்படி? not because we arranged, but அவங்க என்ன லேர்ன் பண்ணாங்களோ that helped them get the job. So we do arrange whenever we can. எங்களுக்கு connections வச்சு we do arrange for it. That's one way you can get a job. The other way is you are more confident, you are more knowledgeable, you can find a job on your own. That's also there. அந்த கேண்டிடேட் இன்டர்வியூ ஆஃபர் லெட்டர் வாங்கினாங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த கேண்டிடேட் கிட்ட கேட்ட கொஸ்டின் ப்ரோக்ராமிங்கே கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் பைத்தான் அட் ஆல். ஆனா அந்த கேண்டிடேட் என்கிட்ட வந்து சொன்னது, நீங்க சொல்லி கொடுத்ததால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சு, இன்டர்வியூல நான் கான்ஃபிடன்ஸா ஆன்சர் பண்ண, எனக்கு வந்து ஜாப் கிடைச்சது. இட் இஸ் அ டெக்னிக்கல் ஜாப், பட் நாட் ப்ரோக்ராமிங், பட் இட்ஸ் அ டெக்னிக்கல் ஜாப். சோ இங்க ப்ரோக்ராமிங் தவிர நிறைய விஷயம் உங்களுக்கு கத்துக்கலாம். ஏன்னா we are into IT job, right? So அதனால உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தவிர நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நிறைய கத்துக்கலாம் எங்க கிட்ட இருந்து. Jenny question? இப்போ நீங்க 3 கோர்ஸ் சொன்னீங்கல்ல, 3 கிளாஸ், அதுல வந்து
அட் அ டைம்ல ஒரு இதை தான் நாங்கள் அட்டன் பண்ண முடியும் இல்லையா? Yes, only one at a time. Yeah. Because the days might, Python class போகும்போது இருக்கும். So the Think Smart class வந்து we are basically offering it to students that are, it's okay, they can learn Python later. Maybe early in your career, early in your collegeல வந்து இப்போ செகண்ட் இயர்ல இருக்கோம் நாங்க அப்படின்னா, maybe do the Think one first. Because அந்த skills இருந்ததுன்னா it is easier to grasp பின்னாடி காலேஜ்ல படிக்கும்போது. So the first year, second year students it will be very helpful. Before you start to learn any programming or any subject, if you are confident in how to read a passage, understand the details, that will help you later. But Jani, உங்க கேஸ்ல வந்து நீங்க படிச்சு முடிச்சு போனீங்க, so it's okay, it doesn't matter. But yeah, the focus is that. அதனால நாங்க எல்லாமே தனித்தனி பைத்தான், you can only pick one. So if you see our in the registration formula, you can pick only one. You cannot pick two at a time. So if you are second year அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, I suggest that you do the Think Smart first and then do Python later next year. Yeah. Okay. Anything else? Any other questions? I think I have to end because I don't want to keep people, waiting for too long. Number time might take, right? Okay. All right, guys. Thank you. And this recording will also be sent. Okay. Record பண்ணது நாங்க அந்த லிங்க் வந்து YouTubeல போட்டுட்டு we will send it. All right. ஏதோ கேட்டீங்களா? இல்ல ஒரு கால்ல இருக்கு.